இல்லை. 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 18வது வசனம். நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக தானே மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபப்படுகிறோம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஸ்தோத்திரம். நான் இதை நம்பிட்டு வர்றதுனால நான் வசனம் நான் எடுக்கிறது இங்கிலீஷ் பைபிள் தான் நான் வச்சிருக்கிறேன். மறுபடியும் வாசிங்க. அதுல இருக்குது, நாம் எல்லாரும் திறந்த முகமாய் கர்த்தருடைய மகிமையை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு ஆவியாய் இருக்கிற கர்த்தரை அந்த சாயலாகத்தானே மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபப்படுகிறோம். ஆமென். இந்த வருஷத்துடைய வாக்குத்தத்தத்தை ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சோ அப்ப இங்க நீங்க அதை வாசித்து தான் அந்த வேத பகுதியிலே மகிமை மேல் மகிமை அடைந்து, ஆமென், சோத்து நம்ம மறுரூபப்படுகிறோம். ஆவியானவர் அங்கே மறுரூபப்படுத்துகிறார். ஆமென். பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்வை அவர் மறுரூபப்படுத்துகிற தெய்வமாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரப்போகிறார். அவர் நம்மை உயிரடைய செய்ய போகிறார். அந்த உயிரடைகிற காரியத்திலே ஒரு மறு ரூபத்தை நாம் பார்க்க போகிறோம். ஆமென். ஒரு மறு ரூபம் இன்றைக்கு அவசியமாக இருக்கிறது. ஏற்கனவே இருக்கிற ரூபம் அல்ல, மறு ரூபம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஆண்டவருக்காக பரிசுத்த ஆவியானவர் நம்மை மறுரூபப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அவர் நம்மை மாற்றுகிறார். ஸ்தோத்திர. பரிசுத்த ஆவியானவர் நம்மை மறுரூபப்படுத்தி அவருடைய ராஜ்யத்துக்காக, அவருடைய காரியத்துக்காக நம்மை பலப்படுத்துகிற தேவனாக இருக்கின்றார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. ஸ்தோத்திரம். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம், 12ஆம் வசனம், 13வது வசனத்தை நாம் அங்கே வாசிக்கும் போது, எபேசியர் chapter 4 verse 11, மேலும் நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்திலும் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷனாகும் வரைக்கும். ஆமென். எது வரைக்கும் நம்ம மறுரூபப்படணும் அப்படிங்கிற அந்த வசனம், எது வரைக்கும் நம்ம மறுரூபப்பட வேண்டும் என்று சொன்னால் பூரண புருஷனாகும் வரைக்கும். ஆமென். நம்ம வாலிபெல்லாம் வந்துட்டோம், பெரிய கல்யாணம் பண்ணிட்டோம், குழந்தைய வச்சு பூரண புருஷன் ஆயிட்டோம் நினைக்க கூடாது. இங்க சொல்ற கான்செப்ட் வேற. ஆமென். கர்த்தருடைய காரியத்துல, கர்த்தருடைய சத்தியத்துல, கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற, தேவன் நமக்கு எதிர்பார்க்கிற வளர்ச்சி நமக்கு அவசியமாக இருக்கிறது. ஆமென். சோ அதுதான் சொல்ற பூரண வளர்ச்சி. எது வரைக்கும்? பூரண புருஷனாகும் வரைக்கும் ஒரு வளர்ச்சி. ஆமென் சொல்லுங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்ய போறாரு? நமக்குள்ளே கடந்து வந்து நம்மை உயிர்ப்பித்து சோதர பூரண புருஷனாக மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை தேவன் நமக்கு தர போகிறார். கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சி. not only the growth of this world but the growth of Jesus Christ. ஹalleluya. கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சி. கிறிஸ்து எப்படியெல்லாம் வளர்ந்தாரு? ஆமென். ஸ்தோத்திரம். அவர் சாதாரணமா நம்ம சொல்லணும்னா ஞானத்திலும் புத்தியிலும் மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் வளர்ந்தார். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. In all aspects of his life that he grew, அவர் வளர்ந்தார். ஸ்தோத்திரம். ஆமென். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை என்னை எதிர்பார்ப்பது என்னவென்று சொன்னால், நாமும் ஞானத்திலும் புத்தியிலும் மனுஷ தயவிலும் தேவ கிருபையிலும் நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? வளர வேண்டும். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. அதுதான் நிறைவான வளர்ச்சி. அதுதான் பூரண புருஷன் ஆகிற ஒரு வளர்ச்சி. ஆமென் சொல்லுமா? ஹalleluya. சோ 12வது வசனத்தை வாசிக்க கேளுங்க. verse 12, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் போட்டு பாருங்க. நம்மளை எப்படி ஆண்டவர் வளரணும்னு விரும்புறாருன்னா, பரிசுத்தவான்கள் சீர்பொருந்தும் பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடையத்தக்கதாகவும். நீங்க வளர்றது எப்படி வளரணும்னா, இந்த சபையில ஸ்தோத்திரம் நீங்க வளர்றது நல்லது. ஆமென். ஸ்தோத்திரம். நீங்க உங்க வாழ்க்கை மட்டும் வளர்வதல்ல, உங்க வசதி மட்டும் வளர்வதல்ல அல்ல. ஆமென்.
இங்க நீங்க சபை பக்தி விருத்தி அடையத்தக்கதாக உங்கள் மூலமாய் ஆமென் சோத்ர through you the church should grow hallelujah உங்க மூலமா சபை வளரணும் பக்தி விருத்தி அடையணும் ஆமென் சொல்லுங்க hallelujah சோத்ர ஒருத்தர் பார்த்து போட்டி போட்டு வளர்வது அல்ல சபையிலே வளர்வது ஆமென் சபையில ஒருத்தர் போட்டி இவங்க சைக்கிள் வாங்கினா நம்ம சைக்கிள் வாங்கணும் இவங்க பைக் வாங்கினா நம்மளும் பைக் வாங்கணும் இவங்க கார் வாங்கினாங்க இனி நம்ம அடுத்த டார்கெட் கார் வாங்குற வரைக்கும் ஓய மாட்டேங்குது அந்த மாதிரி தரிசனம் எல்லாம் இந்த உலகத்துக்குரியது அது நிறைவேறாமல் போனாலும் பரவாயில்லை ஆமென் சொல்லுங்க ஆசைகள் வரட்டும் தேவைகள் இருக்கிறது எல்லாம் நம்முடைய சிந்தையில் வரட்டும் ஆனால் அது வல்ல நம்முடைய நோக்கம் சபை பக்தி விருத்தி அடைகிறதா என் மூலமா சபை பக்தி விருத்தி அடைகிறதா என் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிற இந்த சபைக்கு வர விசுவாசிகள் என்னை பார்த்து பக்தியில விருத்தி அடைகிறார்களா அல்லது வழிகி போகிறார்களா அல்லது தடுமாறி நம்மை பார்த்து விடுகிறார்களா என்ற கவனம் இன்னைக்கு நமக்கு அவசியமாக இருக்கிறது ஆமென் ஆண்டவர் எல்லாரும் வளரணும் நல்லா வளரணும் பூரண புருஷனா வளரணும் தேவனுடைய சோதர இயேசு கிறிஸ்துவை போல வளரணும் சோதர அது மட்டுமல்ல நாம் பரிசுத்தவான்கள் நம்மளுமாய் சீர்பொருந்த வேண்டும் ஆமென் அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சி நமக்கு அவசியமாக இருக்கிறது சுவிசேஷ ஊழியத்தின் வேலை உங்கள் மூலமாய் நடைபெற வேண்டும் ஆமென் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது பக்தி விருத்தி அடைய வேண்டும் ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை கர்த்தர் எதிர்பார்க்கிறார் ஆமென் இந்த வாரத்தின் செய்தியின் தலைப்பு என்னவென்று சொன்னால் நியூ இயர் நியூ சேஞ்சஸ் புதிய வருஷம் புதிய மாற்றங்கள் ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா இன்னைக்கு இந்த புதிய வருஷத்துல இருக்கிற கடைசி ஞாயிற்றுக்கிழமை முதல் மாதத்துல பிரைஸ் தி லார்ட் அல்லேலூயா சோ அந்த புதிய வருஷத்துக்குள்ள வந்திருக்கிறதான நம்ம புதிய மாற்றங்கள் இன்னைக்கு நமக்கு அவசியமாக இருக்கிறது இந்த புதிய வருஷத்துல ஹல்லேலூயா 13வது வசனத்துல இங்க நான் வாசிக்க கேட்கும்போது அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை சுவிசேஷகர்களாகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார் ஆமென் நீங்க அப்படி வளரதான் கர்த்தர் உங்களை இந்த இடத்துக்கு கொண்டு வருவார் எல்லாரையும் கொண்டு வர முடியாமறாங்க ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா சோதர இங்க சபையில உட்கார்ந்து நான் உங்களை போல சபையில உட்கார்ந்து இந்த பையன் மாதிரி சோதர நான் கீழே உட்கார்ந்து சோதர சபையை பாஸ்டர் வாய்ப்பு பார்த்து கொண்டிருந்தவன் தான் ஆமென் ஆனா ஒரு நாள் வளர தேவன் தம்முடைய அழைப்பை கொண்டு வந்து வைத்தார் ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா அதுதான் ஆண்டவர் செய்வார் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா அப்ப புதிய மாற்றம் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அவசியம் எத்தனை பேர் விரும்புறீங்க கையை ஊற்றி காட்டுங்க ஹல்லேலூயா I need a new change ஆமென் புதிய மாற்றம் நியூ சேஞ்சஸ் வேணும்னா we need new thinking ஸ்தோத்திரம் ஆமென் புதிய மாற்றம் இன்னைக்கு நமக்கு அவசியம் என்று சொன்னால் இன்னைக்கு புதிய சிந்தை நமக்கு அவசியமாக இருக்கிறது புதிய யோசனைகள் அவசியமாக இருக்கிறது ஆமென் ஸ்தோத்திரம் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் டீ கடை வச்சிருந்தவர் ஒரு மளிகை கடை வைக்க போறாரு அப்படின்னு சொன்னா டீ கடையவே சிந்திச்சுக்கிட்டு இருந்தா மளிகை கடை வைக்க முடியாது ஆமென் மளிகை கடை வைக்கிறதுக்கு தனியா சிந்திக்கணும் ஸ்தோத்திரம் ஆமென் இதுக்கு பால் தண்ணி சோதர டீ தூள் சக்கரை சோதர அடுப்பு பாத்திரம் தான் போதும் அந்த டீ கடையை ஓட்டிடலாம் ஆனா மளிகை கடைக்கு அது போதுமா அதுக்கு நிறைய காரியங்கள் தேவைப்படும் அந்த சிந்தை மாறணும் இதை விட்டா தான் அதை நினைச்சா தான் நான் முதல்ல திங்கிங்ல வரணும் முதல்ல சிந்தையில வரணும் ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா அந்த சிந்தை வந்தாதான் அதுக்கு ஏற்றபடி நம்ம அடாப்ட் ஆக முடியும் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா அப்ப புதிய மாற்றம் நமக்கு வேண்டுமானால் புதிய சிந்தை அவசியமாக இருக்கிறது ஆமென் பழசே நினைச்சுக்கிட்டு பழசு மாதிரியே சிந்திச்சுக்கிட்டு பழசு மாதிரியே இருக்கும்னு சொன்னா புதிய மாற்றம் வராது ஆமென் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா சோ இன்னைக்கு கவனிங்க வாசிப்போம் எபேசியர் 4ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி be renewed in the spirit of your mind praise the Lord hallelujah உங்க சிந்தையில என்ன இருக்கணுமா சோதர உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி ஆமென் சொல்லுங்க hallelujah புதிய சிந்தை வரணும் புதிய மனுஷனா வாழ விரும்புறேன் நல்ல மனுஷனா வாழ விரும்புறேன் பரிசுத்தமா வாழ விரும்புறேன் கர்த்தருக்கு பிரியமா வாழ விரும்புறேன் அப்படின்ற ஆசை இருந்தா போதாது சோதர புதிய ஆவி உண்டாகணும் ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு புதிய ஆவியை உங்களுக்குள்ளே வைக்கிறேன் ஆமென் in this year that God promised us I will put my spirit amen என் ஆவியை உங்களுக்குள்ளே வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் ஹல்லேலூயா அப்ப ஏன் இந்த வருஷத்துல வைக்கிறேன்றாரா பழைய ஆவியில புதிய ஆவியை வைக்கிறார் ஆமென் சொல்லுங்க ஹல்லேலூயா சோ புதிய ஆவியை கர்த்தர் நம்ம மேல் வைக்க வேண்டும் உள்ளத்திலே புதிதான ஆவி உள்ளவர்களாகி அதை தேவன் எதிர்பார்க்கிறார் ஆமென் புதிய ஆவி நமக்குள்ள
சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், சோத்திரம், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையினாலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாதீர்கள். ஆண்டவர் சொன்னாரு, சோதர், புதிய ஆவி நமக்குள்ள வரணும். இங்க கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சொல்ற சாட்சி என்ன அப்படின்னு அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு, சோதர், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தனையினாலே, ஆமென், மற்ற புறஜாதிகள், உங்களை அல்லாத மற்ற புறஜாதிகள் எப்படி இருக்கிறாங்க? வீணான சிந்தையிலே நடக்கிறது போல. ஆமென். சோதர், வீணான சிந்தை, அந்த சிந்தையில தான் சாராய கடைக்கு நேரா போறான், காலையில எந்திரிச்சோம் போறான், சோதர் ராத்திரி படுக்க போகும்போது போறான். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அப்படி சிந்தை வீணான சிந்தை, அவங்க தான் பாவத்துக்கு நேரா, உலகத்துக்கு நேரா, சோதர், தவறான காரியங்களை, சோதர், அவர்கள் பார்க்க தவறான காரியங்களை தேடி போவதற்கு காரணம் அவர்கள் வீணான சிந்தை உடையவர்களாக இருக்கிறார்கள். ஆமென். அதை இனி நடக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஹalleluya. அப்போ உங்களுக்கு எனக்கு புதிய ஆவி உண்டாக வேண்டும். நாம் வீணான சிந்தை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது, அவர்களை போல. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. நமக்கு அவர்களுக்கு வித்தியாசம். அவருடைய கூட்டத்திலிருந்து கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். ஆமென். நாம் அவர்களுடையவர்கள் அல்ல, ஸ்தோத்திரம், நாம் கர்த்தருடையவர்கள். ஹalleluya. சோ அப்ப இன்னைக்கு நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம், புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தை நடக்கிறது போல நீங்களும் வீணான சிந்தையில நடக்கக்கூடாது. ஆமென். ஸ்தோத்திரம், ஹalleluya. உலக பிரகாரமான காரியங்களையே சிந்தித்துக் கொண்டு இப்படி போனா ஏதாவது நடக்குமா, அப்படி போனா ஏதாவது நடக்குமா? ஸ்தோத்திரம், ஹalleluya. கிறிஸ்தவர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னைக்கு அநேக நேரங்களில் நல்ல நேரம், நல்ல நாள் இதெல்லாம் பார்க்க வீணான சிந்தை. அதனால உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கவே முடியாது. தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்கள் அந்த சிந்தை வீணான சிந்தை. ஆமென். கர்த்தர் நமக்காக காலங்களை படைத்திருக்கிறார், நமக்காக நேரங்களை படைத்திருக்கிறார். எந்த நேரத்திலும் அவர் மட்டும் கூட இருந்தால் போதும். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. அதைத்தான் நீங்க எதிர்பார்க்கணும். நல்ல நாள் பார்த்து, சோத்திரம், இன்னைக்கு ஒரு கட்டடத்துக்கு பூஜை போடுவாங்க, ஒரு காரியத்தை செய்வாங்க. நல்ல நாள் பார்த்து புதுசா பில்டிங்கை திறப்பாங்க, நல்ல நாள் பார்த்து கல்யாணம் வைப்பாங்க. சோத்திரம், பெரிய சோகமான காரியம் என்னவென்று சொன்னால், நம்ம கிறிஸ்தவ வட்டாரத்துல நம்மளும் கல்யாணத்தை வைக்கிறது நம்ம கணக்கு பண்ணி பார்த்து நமக்கு தெரியாது. சோத்திரம், ஒரு டேட்டு சொல்றாங்க, நமக்கு வாய்ப்பா இருக்கு, நம்ம நினைச்சிடறோம். பார்த்தா கல்யாணத்தை அன்னைக்கு போனா ஏகப்பட்ட டிராஃபிக்கா இருக்கு. என்னன்னு கேட்டா இன்னைக்கு முகூர்த்த நாள். ஆஹா, நம்மளும் முகூர்த்த நாள் தான் பார்த்து என்ன செய்யறோம், யாராவது வைக்கக்கூடாது முகூர்த்த நாள். ஆமென் சொல்லுங்க. நான் சொன்னா ஒருவேளை தெரியாம சொன்னா ஸ்லிப் ஆஃப் த டங்ல வந்தா பரவாயில்ல, பட் இனிமே உங்க தேதியெல்லாம் குறிக்க போறதே கிடையாது. நான் ஆமென் சொல்லுங்க. சோத்திரம். ஆமா, அப்படி இருந்தா இந்த சபையை நீங்க தொடர்ந்து வரலாம். ஆமென். இல்லை, நாங்க வாய்ப்புடைய நாங்க சொல்ற நேரத்தில் கல்யாணம் வரவே மாட்டேன். ஆமென். சோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல ஒண்ணு கவனிங்க, நம்ம வீணான அந்த சிந்தை அது நமக்கு வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. இந்த கேலண்டர்ல பார்த்து அந்த இதில் இன்னைக்கு ராகு காலம், இன்னைக்கு சனி, இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை போகக்கூடாது, புதன்கிழமை தான் போகணும், செவ்வாய்க்கிழமை போனால் நீ பிழைச்சிருப்பேன், புதன்கிழமை போனால் ஏதாவது ஆயிடும். சோத்திரம். ஆமென். எல்லாம் கவனிங்க, வீணான சிந்தை இன்னைக்கு நமக்குள்ள அந்த மனுஷனுக்குள்ள வந்திருக்கு. அந்த சிந்தை உங்களுக்குள்ள வரக்கூடாது, கிறிஸ்துவின் சிந்தை. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. சோத்திரம். கிறிஸ்து இயேசுவின் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அததான் உங்களுக்கு வேணும், அதைத்தான் ஆண்டவர் ஃபோக்கஸ் பண்றாரு. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. சோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எபேசியர் 4:18 வசனத்தை வாசிக்கும் போது, அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு, அவங்க வீணான சிந்தையினால புத்தியில அந்தகாரப்பட்டு, இருளா இருக்கு, அவங்க எதையுமே சாதாரணமா சொல்ல மாட்டாங்க. ஐயோ அப்படி பயமா இருக்கு, ஏதோ ஒன்று சொல்லி அப்படி கலங்கடிப்பாங்க. புத்தியில் அந்தகாரப்பட்டு ஞானம் இல்லாம செயல்படுவாங்க, தங்கள் இருதய கடினம் உண்டாகிடும். ஆமென். சோத்திரம். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. அப்ப நீங்க இருதய கடினம் உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராக இருக்கிறார்கள். ஆமென். அப்ப அந்த சிந்தை உங்களுக்கு ஏன் வரக்கூடாதுன்னா, நீங்களும் அந்நியரா போயிடக்கூடாது. ஆமென். நீங்க அப்படி பிள்ளைகள், அப்படி பிள்ளைகள்ன்றவங்க இல்லையா சொல்லுங்க. ஹalleluya. We are belongs to God. நம்முடைய தேவனுக்குரியவர், அவருடைய பிள்ளைகள். ஆமென். நம்ம பிள்ளைகள் அந்நியரா இந்த மாதிரி காரியம்லாம் நீங்க பாக்குறீங்கன்னா நீங்க அந்நியர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. நல்ல நாள், அந்த நாள், இந்த நாள் பாத்தீங்கன்னா நீங்க கிறிஸ்துவுடையவர்கள் அல்ல, அந்நியர்கள், புறஜாதிகள். அவருக்கு அந்நியர்கள்னா அவருக்கு பிடிக்காது. ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. சோத்திர. அருமையான தேவனுடைய வசனத்தை நல்லா கவனிக்கணும். அதனால அந்த சிந்தை இன்றைக்கு நமக்குள்ள வரக்கூடாது. அடுத்த சோத்திர 19வது வசனத்தை வாசிக்கும் போது, சோத்திர, உணர்வில்லாதவர்களாய் சகலவித அசுத்தங்களை ஆவலோடு நடப்பிக்கும்படி தங்களுக்கு
தங்களை காம விகாரத்துக்கு ஒப்பு கொடுக்கிறார்கள். ஆமென். சோதனைக்கு நல்லா கவனிக்கணும். அவங்கள போல நம்ம இருக்கோம் அப்படின்னு சொன்னா உணர்வில்லாதவர்களாய் போய்விடுவோம். ஆமென். எந்த உணர்வு நமக்கு இருக்காது, இப்ப இருக்கு. ஆமென். ஒரு சின்ன தவறு செஞ்சிட்டோம்னா உணர்வு வருதா? ஒரு பொய் சொல்லிட்டோம்னா நம்ம சொல்லக்கூடாதே, சொல்லிட்டனே ஏசப்பா மன்னியம்ன்றீங்களா தெரியாம. ஆமென். அதே தொடர்ந்து செய்யக்கூடாது. அந்த உணர்வு இருக்கு அப்படின்ட்டு செஞ்சுக்கிட்டே அப்பப்போ உணர்வு கூடாது. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. உணர்வு வருவது மனம் திரும்புவதற்காக. அல்லேலூயா. அப்ப இவனுக்கு உணர்வே வராது. சோதரம். நீங்க என்னைக்கு புறஜாதிய மார்க்கத்துடைய காரியங்கள், சடங்காச்சாரங்கள், சம்பிரதாயங்களை தொடர்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அப்பொழுது நிச்சயமா நம்ம உணர்வில்லாதவர்களாக போய்விடுவோம். ஆமென். வேதம் சொல்லுது உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. உணர்வு இருக்கிறவனுக்கு தான் அப்பப்போ வெளிச்சம் வந்து உதிக்கும். ஆமென். ஐயோ உணர்வு ஒன்னே போட்டு முட்டி போட்டு ஜெபம் பண்றோம், சபையில வந்து ஜெபம் பண்றோம், உபவாசம் போட்டு ஜெபம் பண்றோம். பிரைஸ் லார்ட். ஆமென். இதெல்லாம் எதுக்கு? அப்படி உணர்வு வருது, மனம் திரும்புறோம். ஆண்டவரே தெரியாம சொல்லிட்டேன், சோத்திரம் ஆண்டவரே தெரியாம செஞ்சுட்டேன், என்னை மன்னியும் ஆண்டவரே, என்னை வாதிக்கிறது, என் இருதயம் வாதிக்கிறது. உணர்வு, அதுதான் உணர்வு. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. ஆனா உலகத்தில் இருக்கிற மனுஷனுக்கு உணர்வு கிடையாது. நமக்கு யாருக்காவது என்ன தப்பு பண்ணாலும் எந்த உணர்வுமே இல்லை, சாதாரணமா இருக்கு அப்படின்னு சொன்னா இருளடைஞ்சிருக்கு, உணர்வு இல்லை. சோத்திரம். சகலவித அசுத்தங்களை ஆவலோடு நடப்பிக்கும், ஆவலோடு நடப்பிக்கும். ஆனா நம்ம அசுத்தங்களை ஆவலோடு செய்ய மாட்டோம், பயந்து தெரியாம ஏதோ ஒன்று ஆண்டவர்கிட்ட. சோத்திரம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம செய்யவே கூடாது. ஆமே. பயபக்தியோடு செய்யலாமா? செய்யக்கூடாது. ஆமே. தப்ப செய்யவே கூடாது. ஆனா உணர்வு நமக்கு இருக்கணும். உணர்வு இருந்தா கொஞ்சம் உயிர் இருக்குன்னு அர்த்தம் உங்களுக்கு. ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. டாக்டர் சொன்னாரு ஊக்க வச்சு குத்துவாரு, வலிக்குதா வலிக்குதா இல்லையே அப்படின்னா அவர் குத்திட்டு இருப்பாரு. சோதனை நல்லா குத்திட்டு இருப்பாரு. நமக்கு பார்க்கும்போது ஐயோ வலிக்கிற மாதிரி அவனுக்கு நினைக்காது. அந்த இடத்துல உணர்வு இல்லை. சோதராமே. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. உங்களுக்கு உணர்வு இருக்கா? ஊசியில குத்துறத சொல்லல. சோத்திரம். நம்ம செய்கிற காரியங்கள், நம்ம நடக்கிற நடக்கைகள், அப்படியே போய் பண ஆசை, எப்படியாயிரம் பெரிய ஆளா வரணுன்றது ஆண்டவர் உயர்த்துவார். அப்படின்னு சொல்லுங்க. எல்லாரையும் உயர்த்துவார். ஆமே. சோத்திரம். அல்லேலூயா. அவன் நாமத்தை அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஆனா இன்னைக்கு நம்ம அப்படி இல்லை. சோத்திரம். நல்லா கவனிக்கணும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே. சோத்திரம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே வருதுமாகிறீர்கள். ஆமென். ஆண்டவர் சொல்றார், ஆவி உங்களுக்குள்ள வைப்பேன், நீங்க உயிரடைவீர்கள். அல்லேலூயா. சோத்திரம். சும்மா கிடந்த எலும்பு இப்போ உயிரடைஞ்சு நிற்கிறது, வருவோம். ஆமென். அதுக்கு சதை வந்திருக்கு, நரம்பு வந்திருக்கு, அதுக்கு முழு தோற்றம் வந்திருக்கு, தோல் வந்திருக்கு, அது எழுப்பி சேனையாக நிற்கிறது. ஒரு மறு ரூபம் இன்னைக்கு நமக்கு தேவை. இந்த பிரபஞ்சத்துக்கு, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. நீங்க நிறைய பேர் சபைக்கு வரும்போது பொட்டை எடுத்துட்டு வருவாங்க. சோத்திரம். அங்கிட்டு போயிட்டு அந்த சந்துக்குள்ள போனோமே அப்படி வச்சுட்டு போதான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரும். ஒண்ணு கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்று, பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று. அதான் வேதம். ஆமென் சொல்லுங்க. இங்க ஒரு வேஷம், அங்க ஒரு வேஷம். அதான் இப்பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிவிக்க கூடாது. சோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்படி வந்தா பொட்டோட உள்ளவா. ஆமென். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இல்லன்னா என்ன பண்ணாலும் பரவாயில்ல, எடுக்கணும் யாருக்கு முன்னாடி. ஆமென் சொல்லுங்க. அதான் கர்த்தர் வைராக்கியம். அல்லேலூயா. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறவங்களா இருக்கக்கூடாது. தேவனுடைய நன்மை பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியணும். ஆமென் சொல்லுங்க. இதை யாரும் சொல்றதுனால வருவதல்ல, பகுத்தறியணும். ஆமென் சொல்லுவோமா? தேவனுடைய நன்மை, தேவனுடைய பிரியம், சொந்த பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியணும் உட்கார்ந்து. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதனால தாவீது சொல்றாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். பகுத்தறியணும். நான் சொல்றேன், ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்துட்டு நான் எனக்குள்ள உட்காந்து மேடையில தோலை உரிச்சு அதை நான் வாயில போட்டு சூப்பரா இருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? எச்சபடியும் தான், அதுக்கு என்ன செய்ய முடியாது. ஆனா நீங்க அதை நீங்க ஒரு துண்டை கொடுங்க, பஸ் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னா என்ன அர்த்தம்? எனக்கு ஒன்று கொடுங்க, நாங்க சொல்றோம். எப்படி சொல்லுவீங்க? வாயில வச்சோம், இதைத்தான் நல்லா இருக்குன்னு சொன்னாரா? அல்லது ஆமா சூப்பர், அந்த நீங்க அதுக்கு ஒரு நடிப்பே நடிக்க வேணாம், அந்த டேஸ்ட்டை உண்மையாவே நீங்க உணர்ந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா உங்க முகத்துல ஒரு ரியாக்ஷன் வருவாங்க.
ஆமென். அந்த முகத்தை பார்த்ததுமே நல்லா அப்படின்னா நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஸ்தோத்திரம். ஆமென். ஆமாவா இல்லையா? ஆமென். எல்லாருக்கும் ஒரு ஆரஞ்சு பழம் கொடுத்தா நல்லா இருக்கும் போல இருக்குங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்ல கவனிங்க. பகுத்தறியும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய வேதம், கர்த்தருடைய வார்த்தை, இவைகளை உலகத்தோடு உள்ள கற்பனைகளோடு நம்ம பகுத்தறியணும் வச்சு. ஆமென் சொல்லுங்க. இந்த உலகத்துல இருக்கோம், இப்படியெல்லாம் வாழ்க்கை வாழ்றாங்க, ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் இப்படிதான் இருக்கணும்னு வேதம் போதிக்குது. அந்த பகுத்தறிவு உண்டாகும். வேற எங்கேயும் கிடையாது. இங்கே தான் ஒழுக்கம் இருக்கிறது, இங்கே தான் பரிசுத்தம் இருக்கிறது, இங்கே தான் நன்மை தீமை இருக்கிறது. கண்டுபிடிக்கக்கூடிய ஞானம், அறிவு, பகுத்தறிவு தான் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அறிவுபூர்வமான சித்தம் மிகுந்த பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே, மனசு புதுசாக. அதுதான் நான் சொன்னேன், முதல்ல நம்முடைய திங்கிங் மாறணும். ஆமென் சொல்லுங்க. திங்கிங் மாறினா மறுரூபமாகிடுவோம். அல்லேலூயா. அதான் சொல்றோம், நியூ சேஞ்ச், we need new thinking. ஆமென். புதிய மாற்றம் வேண்டுமானால் புதிய சிந்தனை, பழைய சிந்தையை கழிக்கணும். பழைய காலத்தில் நடந்ததெல்லாம் மறக்கணும். பழைய காலத்தில் நடந்த சிந்தையை நீங்க தான் திங்க் பண்றீங்க. கர்த்தர் ஒரு நாள் தர மாட்டாரு அதை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதை திங்க் பண்ணக்கூடாது. அந்த காலத்தில் இப்படி நடந்துச்சு, சோதர் உங்க அப்பா வீட்டில் அப்படி சொன்னாங்க, உங்க அப்பா அன்னைக்கு விரல் நீட்டி பேசினாரு, சோதர் இன்னைக்கு ஞாபகத்துல இருக்கு, ஒரு நாளைக்கு இருக்கு அந்த ஆளுக்கு அப்படின்றத இன்னும் சொல்லிட்டு இருக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதை மறக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் என்ன செய்யணும்? கையை நீட்டி பேசினா பேசிட்டு போறாரு. ஆமென் சொல்லுங்க. அதை மறந்துட்டு புதிய ஒரு காரியம். ஆமென். ஒரு மறுரூபத்துக்கு நேரம் வரணும். ஆமென். மனம் புதுசாச்சுன்னா மறுரூபம் தானா வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மனசுல இருக்கிற பிரச்சனை, மனசுல இருக்கிற கோளாறு தான் மறுரூபமாக முடியாத ஒரு சூழலை உருவாக்குகிறது. ஆமென். மனம் புதுசாகணும். மனசை மறந்து புதிய மனசை கொண்டு வரணும். ஆமென் சொல்லுங்க. அப்போ ஒரு பெரிய மறுரூபத்தை, ஒரு மாற்றத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இரண்டாவதாக நியூ சேஞ்ச், புதிய மாற்றம் வேண்டுமானால் we need to learn the truth. so that புதிய மாற்றம் உடையவர்களாய் மாற வேண்டுமானால் சத்தியத்தை நாம் அறிய வேண்டும். அல்லேலூயா. சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். வேதம் சொல்கிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். சத்தியத்தை அறிஞ்சாலே நமக்கு ஒரு விடுதலை தான். ஆமென் சொல்லுங்க. புதிய மாற்றம் உருவாகும். ஆமென் சொல்லுவோமா? சோதரர் யோவான் 17:17 சொல்லப்படுகிறது. John the Gospel chapter 17 verse 17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க யோவான் சொல்றாரு, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். நீங்க ஜெபம் பண்ணணும், உங்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணணும். எப்படி தெரியுமா? ஆண்டவரே, உம்முடைய சத்தியத்தினாலே என் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்துங்க. ஆண்டவரே, என் கணவனை பரிசுத்தப்படுத்துங்க, என் மனைவியை பரிசுத்தப்படுத்துங்க. ஆமென் சொல்லுங்க. என்னை பரிசுத்தப்படுத்துங்க. ஹalleluya. சோதனை நீங்க வேற எதனால சோப்புனால சோதனை எதனால வராது. உங்களை பரிசுத்தம் பண்ணுவது, உங்களை சுத்திகரிப்பது கர்த்தருடைய சத்தியம் ஒன்றே. ஆமென். என்னையா சத்தியம்? அதுதான் அவருடைய வேத வசனம். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. Already God has given you this Bible in your hand. உங்க கையில கர்த்தருடைய வேதத்தை ஏற்கனவே கொடுத்திருக்கிறார். இத சும்மா வச்சிட்டு இருக்கிறது இல்ல. ஆமென் சொல்லுங்க. சும்மா அப்படி கட்டி பிடிச்சிட்டு படுக்கிறது இல்ல. நைட்ல தலைக்கு வச்சு படுக்கிறதுனால ஒண்ணுமே ஆகாது. பிசாசு ரொம்ப பக்கமா வந்து படுத்திருப்பான். ஆமென். ஆனா எடுத்து வாசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த வார்த்தை மாமிசமாகி, அல்லேலூயா. சோ அந்த வாசிக்க ஆரம்பிச்சா உயிர் இருக்குங்க. நீ படிக்கிற எந்த புத்தகத்துக்கும் உயிர் இல்லை. ஆமென். There are many books in this world, but this is the book of books. ஆமென் சொல்லுங்க. எல்லா புத்தகங்களுக்கும் இதுவே புத்தகம் என்று அழைக்கப்படுகிறது. ஆமென். சோதரர் இந்த புத்தகத்தினால கோடிக்கணக்கான புத்தகங்கள் இதிலிருந்து பார்த்து எடுத்து எழுதப்பட்டிருக்கிறது. But this is not written from any other books. அல்லேலூயா. எந்த புத்தகத்தை கொண்டு இது எழுதப்படவில்லை. பரிசுத்த ஆவியினால் ஏவப்பட்டு எழுதப்பட்டது. இந்த வார்த்தைக்கு பேரு தேவனுடைய வார்த்தை. அல்லேலூயா. This is God's word. இதுக்கு ஜீவன் இருக்கு. ஆமென் சொல்லுங்க. சோதரர் யோவான்ல சொல்லப்பட்டபடி அந்த வார்த்தை மாமிசமாகி, இந்த வார்த்தை எடுத்து வாசிங்க. எவ்வளவு வாசிக்கிறீங்களோ அவ்வளவு ஒரு உயிரோட்டம், ஒரு வளர்ச்சி, ஒரு பெரிய சோத்திரம் உருவாக்குகிற, ஒரு செயல்படுத்துகிற, செயல் ஆற்றுகிற ஒரு காரியம் உங்க வாயிலிருந்து இந்த வேதத்தை வாசிக்கும் போது புறப்பட்டு போகும். அதனாலதான் என் பிள்ளைய உன்னுடைய சத்தியத்தினாலே பரிசுத்தப்படுத்தும் என்று சொல்லுகிறார். ஆமென். Cleanse me, oh God, hallelujah, through your truth. உம்முடைய வார்த்தையினாலே. Praise the Lord. உம்முடைய வசனமே சத்தியம். வசனத்தை
மனப்பாடம் பண்ற யாராவது சொல்ல, நீங்க டெய்லி ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணவங்க இருக்கீங்களா? டெய்லி ஒரு வசனம் பைபிளை படிக்கிறீங்க, ஒரே ஒரு வசனம், அட்லீஸ்ட் ஒரு வசனம் அந்த படிக்கிற அதிகாரத்திலிருந்து மனப்பாடம் பண்றீங்களா? ஸ்தோத்திரம். ஆமே. நம்ம பண்றது இல்லை, படிக்கிறோம். வருஷம் முடிஞ்ச 2 வாட்டி வாச்சேன், 3 வாட்டி வாச்சேன், ஓகே. நீங்க ஒரு வசனத்தை ஒரு நாள் மனப்பாடம் பண்ணா 365 நாள்ல 365 வசனம் உங்களுக்கு மனப்பாடம். அல்லேலூயா. ஒரு நாள் வேதம் நம்மை விட்டு போகும். ஆமே. ஒரு நாள் இந்த வேதம் நம்மை விட்டு நீங்கும். இந்த வேதம் கிடைக்காத நாட்கள் வரும்போது அதான் தாவீது சொல்றான், நம்முடைய வசனத்தை இருதயத்திலே வைத்து வைத்து. அப்படின்னா என்ன? ஸ்டாக். ஆமே சொல்லுங்க. இந்த பைபிள் என்ற வார்த்தை ஸ்டாக் இல்ல. சோதர் பைபிள் என்ற வார்த்தை எல்லாருக்கும் இதயத்தில் இருக்கு. பட் ஒவ்வொரு வசனம். ஆமே. அல்லேலூயா. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி உனக்கு காண்பிப்பேன், உண்மையில கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் அப்படின்றது எப்போ ஞாபகம்? பைபிளை திறக்காம வரணும்ல. ஆமே. ஆண்டவரே ஒரு இக்கட்டில் நிற்கும் போது ஆண்டவர்கிட்ட சொல்லணும். இந்த வாலிப பிள்ளைகள்லாம் நல்லா சோதரம் வடையும் பூரியும் பொறிச்சு திங்கிறதுலே இருக்கக்கூடாது வாலிப பிள்ளைகள்லாம். பட் ஆமா சோத்திரம், இந்த உலகத்தில் இருக்கிற காரியங்களை எடுத்து அதை செய்யறேன் இதை செய்யறேன் சோத்திரம், அதுல இருக்கிற வசனத்தை படிக்கிறோம். வசனத்தை மனப்பாடம் பண்ணலாம். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, அவன் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நான் பிழைப்பான். நீ பேங்க்ல அக்கவுண்ட்ல சேர்த்து வச்சிருக்கிற மாதிரி உங்க வசனம் உங்களை பாதுகாக்கும். அல்லேலூயா. ஆபத்து காலத்தில் நோக்கி கூப்பிடுன்னு சொன்னீங்களே, சொல்றதுக்கு வசனம் தெரியணும்ல. ஆபத்து காலத்தில் என்னமோ சொன்னாரு, என்னமோ அப்படின்னு நினைச்சுட்டு அங்க பிசாசு வந்து கொண்டு போயிடுவான். ஆமே. அதுக்குள்ள சொல்லிருக்கோம். ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்னு சொன்னீங்களே. இன்னைக்கு பிசாசு வர்றான், ஜனங்கள் வர்றாங்க, இப்பொழுது வார்த்தையினாலே எடுத்து நிற்கிறேன். ஆமே. சோத்திர நான் மரண இருளின் ஆஸ்பத்திரியில சோத்திர வெண்டிலேட்டர்ல உட்கார்ந்து இருக்கும்போது உங்க வாய் திறக்காம இருக்கும்போது நீங்க சொல்லணும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஆமே சொல்லுங்க. அப்ப பக்கத்துல இருக்க பையனை என்னை சொல்லு, இந்த 23 சங்கீதத்துல 4வது வசனத்தை சொல்லுன்னு சொல்லிட்டு பிரைஸ் லார்ட். ஆமே. நீங்க சொல்லணும். அல்லேலூயா. ஆமே சொல்லுவோம். வசனத்துல எல்லாம் மனப்பாடம் பண்ணலாம். வயசாயிடுச்சு பாஸ்டர், இனிமேதான் பண்ணணும். ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. நேற்று வரைக்கும் முடிஞ்சிச்சு. அப்பயே அவர் சொல்லியிருந்தாருன்னா சோதர இந்த சபை ஆரம்பிக்கும் போது நான் வந்தேன், அப்பயே சொல்லியிருந்தாருன்னா நேரம் பண்ணியிருப்பேன்ல. அதை விடுமா. இன்னைக்கு என்ன ஆச்சு? இன்னையிலேருந்து ஆரம்பிக்கணும். மாற்றம் இன்னையிலேருந்து ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. வசனத்தை மனப்பாடம் பண்ணணும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லா மற்ற காரியங்களும் சொல்லாம செய்வாங்க. வசனத்தை மட்டும் சொல்லி சோத்திரம் அழுத்தணும். வசனம் படிச்சியா பைபிளை கத்தணும். சவுண்ட் அப்படிதான் அந்த பிள்ளை பைபிள் எடுத்துட்டு அப்படின்னு பார்த்துட்டு நம்மளையும் பார்ப்போம். அப்படி இருக்கும். உயிரோட்டமா வேதத்தை வாசிக்கணும், ஆசையோடு வாசிக்கணும். அப்பதான் வேலை செய்யும். ஆமே சொல்லுங்க. சும்மா வாசிக்கிட்டே தான் ஒன்றும் கதையாவாது. ஆசையோடு. ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. சொந்த வாசிக்கிற ஆண்டவரே உடைய வேதம், இந்த வேதத்தை என் கையில கொடுத்துருக்கீங்களே, அப்ப பாவி பையன் நான் என் கையில கொடுத்துருக்கீங்களே ஆண்டவரே, பயத்தோடு வாசிக்கிறேன். ஆமா சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் வீட்டு சண்டையில பைபிளை பிடிக்கி தூக்கி எறிகிற ஆட்கள்லாம் இருக்கு. அந்த ஆட்கள்லாம் இருக்கு. ஆமே சொல்லுங்க. நீங்க யார் பைபிளை தூக்கி எறிய தெரியாத நாட்கள் எரிஞ்சிருக்கலாம். ரட்சிக்கப்பட்டு மனந்திறந்த பிறகு எரியக்கூடாது. டென்ஷன் ஆயிடுச்சு அதனால எரிஞ்சிட்டேன்னா வாழ்க்கையில புள்ளி வச்சுருவார் ஆண்டவர். ஆமே சொல்லுங்க. ஏற்ற வேலை வரும்போது ஒன்னே தூக்கி கடாசிடுவார். ஆமே. அல்லேலூயா. நான் சொல்ல நீங்க தப்பா எடுத்துக்கூடாது. வேதத்தை நீங்க அதுக்காக ரொம்ப பத்திரமா ஒரு இது பேப்பர்லாம் அப்படி கிழிஞ்சு இருக்கா பரவாயில்ல, பேப்பர்லாம் சுருண்டு இருந்தா பரவாயில்ல, நிறைய கோடு போட்டிருந்தா பரவாயில்ல. சொந்தமே நிறைய பேருடைய பைபிள் அப்படியே இருக்கும். இது வாங்கி more than 15 years பாஸ்டர் அப்படியே கொண்டா பார்க்கணும், ஒன்றுமே இருக்காது. ஆனா ஒரு சிலர் பைபிளை வாங்கி ஒரு 6 மாசம் தான் இருக்கும். அது என்னமோ சோதர பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரி இருக்கும். அப்புறம் அடிக்கடி எடுக்கப்பட்டிருக்கு, அடிக்கடி உபயோகப்பட்டப்பட்டிருக்கிறது. அடிக்கடி யூஸ் பண்ணா கிளியை தான் செய்யும். ஆமே சொல்லுங்க. சோதர இப்போ கூட இந்த பைபிள் கொஞ்சம் வந்துருச்சு உலகத்துல. சோதர அதை வச்சுக்கிறேன் இப்படி. அல்லேலூயா. சோதர நான் என்ன சொன்னேன், எல்லாருடைய வேதமும் சோதரம் கசங்கி இருக்கணும். அதுக்காக போய் நாளைக்கு போய் எனக்கு புரட்டை அடிக்கிற மாதிரி இப்படி அடிச்சோன்னு அந்த மாதிரிலாம் செஞ்சிடாதீங்க. வேதம் பரிசுத்தம். ஆமே சொல்லுங்க. படிக்கணும், எடுக்க அது ஆட்டோமேட்டிக்காக வரும். பள்ளிக்கூடத்தில் படிச்சிருக்கிறீங்களா? நலங்கிள்ளி நெடுங்கிள்ளி கதை படிச்சிருக்கீங்களா? சோதரம் அதெல்லாம் எங்களுக்கு தெரியுமா?
ஸ்தோத்திரம். என் காலத்தில் படித்தவங்களுக்குலாம் தெரியும். அப்பையார் வராங்க, ஸ்தோத்திரம். அவன் ஒருத்தன், அவன் எவன் மட்டும் தெரியல. ஒருத்தன் வந்து சொல்றாங்க, உன்னுடைய ஸ்தோத்திரம் ஆயுதங்கள் எல்லாம் பளபளப்பாக பார்ப்பதற்கு அருமையாக இருக்கிறது. அதான் நலங்கிலி நெடுங்கிலி தான், அதை தான் சொன்னேன். அதில் யார் யுத்தத்துக்கு அடிக்கடி போனாலும் தெரியல எனக்கு, அதை மறந்துருச்சு. நெடுங்கிலின்னு நினைக்கிறேன். இப்போ சொல்லுவான், ஆனால் அவனுடைய ஆயுதங்களோ கொல்லன் பட்டறையில் இருக்கிறது. அப்படின்னா என்ன சொன்னா, அங்கே யுத்தத்துக்கு போயிட்டு வந்து வளைஞ்சி நெளிஞ்சிருக்கு. இப்போ கொல்லன் பட்டறையில் வேலைக்கு போயிருக்கு, ஆனால் உன்னுடைய ஆயுதங்கள் எல்லாம் பளபளப்பாக மின்னது ஷோரூமில் வைக்கிற மாதிரி இருக்கு. அப்படின்னா யுத்தத்துக்கே நீ போகலன்னு அர்த்தம். உங்கள் பைபிள் ஷோரூமில் வைக்கிற மாதிரி இருக்கிறவங்க தூக்கி காட்டுங்க, நிச்சயமாக காட்ட மாட்டேங்க. ஆனால் நிறைய பைபிள் உள்ள இருக்கு. ஆமாம் சொல்லுங்க. கொல்லன் பட்டறைக்கு போகணும். இப்போ நான் அதை சொல்லியிருக்கேன், அந்த சாத்திராட்ட சொல்லியிருக்கேன், இந்த போய் பைண்டிங் பண்ணிட்டு வா, பைண்டிங் பண்ணுற கடையில் கொண்டு போயிட்டு சொல்லிட்டு. ஆமாம் சொல்லுங்க. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆமென். படிக்கணும், எடுத்து படிக்கணும், படிக்கணும், படிக்க பைபிளை பிரட்டணும். எல்லாருமே சபையில் உட்காந்துக்கிட்டு வந்ததுலேருந்து அந்த லூக்காவிலே இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. நான் சாதாரணமான ஆளுல பார்த்துக்கிட்டே இருப்பேன் உங்கள் பைபிள் எப்படி பிறகு இதையே பார்த்து நமக்கு எடுத்து போட்டாச்சு உங்களை எல்லாரையும். அந்த நாட்கள் அப்படி இல்லை, போட்டு வசனம் வாசிப்பாங்க. இப்போ கூட அப்படி ஸ்டைலாக உட்காந்து என்ன வசனம் போட மாட்டாரு. சதீஷ் பிரதர் தூக்கிட்டாரோ அவர் அடிக்கடி தூக்குவார். ஆனாலும் பாருங்க, வசனத்தை நீங்கள் இங்கே பார்க்கறது மட்டுமல்ல, நீங்கள் உங்கள் வேதத்தில் திருப்பணும். அவன் சொல்லுங்க. அதாவது வேதத்தை வாசிக்கிறோம் அப்படின்னா செல்போனில் எடுத்து வாசிக்கூடாது, கண்ணு தெரியாமல் தான் வாசிங்க. சோதரம். ஆமென். ஆனால் கவனமாக இருங்க. சத்தியம். பிரைஸ் லார்ட். நேரம் இல்லை, ரெண்டாவது பாயிண்ட்ல அரை மணி நேரம் போயிடுச்சு, இன்னும் 7 பாயிண்ட் இருக்கு. ஆமென். சோதரம். we need to learn the truth. அவருடைய சத்தியத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 14-15 சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் இனி குழந்தைகளாயிராமல் மனுஷனுடைய சூதும் வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான தந்திரம் உள்ள போதமாகி பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலையாது இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சோதரனுக்கு பலவிதமான உபதேசங்கள் தோன்றிடுச்சு. அதனால சொல்றேன், இந்த சத்தியம் உங்க கையில கொடுக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு கர்த்தர் ஒரு சபையை கொடுத்திருக்கிறார், அது சத்தியம் போதிக்கப்படுகிறது. ஆமென். இன்னைக்கு நிறைய நல்ல சத்தியங்கள் இருக்கு, அதே நேரத்தில் கலப்பான சத்தியங்கள் இருக்கிறது. சோதரர், வஞ்சிக்கிறதற்கு ஏதுவான போதகர்கள் இன்னைக்கு எழுப்பி இருக்கிறார்கள். நீங்க எல்லாம் கவனமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சோதர சத்தியத்தை அவனுடைய வேதமே சத்தியம். ஆமென். சோதரனுடைய சத்தியத்தினால் எங்களை கல்வியர்கள் பரிசுத்தப்படுத்தும் என்று சொன்னது போல இன்னைக்கு சோதரம் அப்படி வசனம் கவனமா இருக்கணும். சூது வஞ்சகமான தந்திரமான பேச்சுகளுக்கு இடம் கொடுக்க கூடாது. ஆமென். சோதரம். அல்லேலூயா. கவனமா இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த கடைசி நாட்களிலே 15வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஆமென். நீங்களும் நானும் வளரணுன்றதுக்காக சத்தியத்தை நாம் கை கொள்ள வேண்டும். ஆமென். அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு, இந்த சத்தியத்தை வாசிக்கிறது மட்டுமல்ல, இதை அன்போடு with loving nature நம்ம அதை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளரணும். நம்ம நல்லா எல்லாவற்றிலையும் வளரணும்னா அன்போடு இந்த வேதத்தை கை கொள்ள வேண்டும். முறுமுறுப்போடு கை கொள்ளக்கூடாது. ஆண்டவர் இப்படி சொல்லிட்டாரு அப்படின்னு கை கொள்ளக்கூடாது. அன்போடு. ஆமென் சொல்லுங்க. லார்ட் thank you, நான் உமக்காக உங்களுடைய வார்த்தையை அன்போடு கை கொள்ளுகிறேன். பொய் சொல்லாதன்னு சொன்னீங்க, அன்போடு நான் கை கொள்ளுகிறேன், பொய் சொல்ல மாட்டேன். எனக்கு 1 கோடி ரூபாய் வருமானம் உள்ள வேலை கிடைக்க ஒரே ஒரு பொய் சொன்னா எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்றது வேலையை கூட நீங்க விடணும். ஆமென் சொல்லுங்க. 5 கோடி ரூபாய் சம்பளத்துக்கு கர்த்தர் உங்களை நிறுத்துவதற்கு அவர் உண்மை பார்ப்பாரு. கர்த்தரை விற்காம கர்த்தருக்காக ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வைராக்கியமா இருக்க. ஆமென். அன்போடு கை கொள்ள வேண்டும். ஆண்டவர் சொல்ற வார்த்தை வெறும் இருக்க கூடாது. பாஸ்டர் எனக்கே பேசிட்டு இருக்காரு, அப்படி இன்டைரக்டா பேசுறாரு, சைடுல பேசுறாரு. ஆமா, உனக்கு தான் பேசுறேன், அதுல எந்த மாற்றமே இல்லை. இப்போ இந்த டியூப் லைட்டுக்காக பேச வந்திருக்கேன், நான் இவ்வளோ பேண்ட் ஷர்ட் டை போட்டுக்கிட்டு, அதுக்கு தெரியாது. சோத்திரம். ஆமென். நான் சும்மா ஒரு கையிலே கட்டிட்டு வந்து நின்று பேசினாலும் அது கேட்கும். ஆனால் நீங்க கேட்க மாட்டீங்க. பாஸ்டர் எப்படி வந்திருக்காரு, சோத்திரம், அவருக்குன்னு ஒரு இது இல்லையா அப்படி நீங்க கேட்பீங்கல்ல. அதை கேட்கறது மட்டும் இல்லை, வசனத்தை கை கொள்ளுது. உங்களுக்கு தான் செய்தி. ஆமென். இது வேற யாருக்கும் இல்லை. ஆன்லைன்ல பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான், அப்படி கிடையாது. ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. மறுபடியான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். அவருடைய கிறிஸ்துவுக்குள்ள எல்லாவற்றையும் நாம் வளரணும்னா
அன்போடு அவருடைய சத்தியத்தை கைக்கொள்ளுங்கள். எத்தனை பேர் கைக்கொள்ளுவீங்க? அல்லேலூயா. 4:21 சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவினிடத்தில் உள்ள சத்தியத்தின்படியே நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. ஆமென். இயேசு கிறிஸ்து வந்தாரு, அவர் எல்லாருக்கும் போதிச்சாரு. ஆமென் சொல்லுங்க. அவர் போதிச்சாரு. சோத்திரம். அந்த மத்தேயு 6ஆம் அதிகாரத்துல நான் வாசித்து பார்ப்போம், 5:6 மலை பிரசங்கத்தை பற்றி பார்க்கிறோம். அந்த ஆண்டவர் போதிச்சாரு. ஆமென் சொல்லுங்க. இப்படி நடக்கணும், அப்படி நடக்கணும் போதிச்சாரு. இயேசுவினிடத்தில் சத்தியத்தின்படியே. இயேசுவினிடத்தில் அந்த சத்தியம் என்ன சத்தியம்னா பிதாவுடைய சத்தியம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது அவருடைய தனிப்பட்ட சத்தியம். அவர் சொல்றாரு, நான் தானாக பேசுவதில்லை. ஆமென். பிதா எனக்கு சொல்றதுதான் நான் பேசுவேன். அல்லேலூயா. அப்ப அந்த சத்தியம் பிதாவுடைய சத்தியம். இன்னைக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க சொல்ற சத்தியம், உங்க கையில் இருக்கிற வேதம் இயேசு கிறிஸ்துவின் சத்தியம் தான். அது பிதாவுடைய சத்தியம். நீங்கள் அவரிடத்தில் கேட்டறிந்து அவரால் போதிக்கப்பட்டீர்களே. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை என்னை அவர் போதிச்சுட்டு இருக்கிறாரு. ஆமென். 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்களை வாசித்தால் வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படிக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அடுத்த வசனம் 17வது வசனம், அவைகள் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிதலுக்கும் பிரயோஜனம் உள்ளவைகளாக இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க. இந்த வசனம் சோதரங்களை போதிக்குது. ஆமென். இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த பிதாவுடைய உபதேசம், பிதாவுடைய போதனை, அவருடைய சத்தியம். அந்த சத்தியம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னு சொன்னா 16வது வசனத்தை போடுங்க. இந்த வேத வாக்கியங்கள்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. இது எந்த மனுஷன் எழுதல. ஆமென். சோத்திரம். அவங்க நினைச்சதெல்லாம் எழுதல. ஆவியானவர் சொல்ல சொல்ல சோத்திரம் அங்கே சோத்திரம் 40 தீர்க்கதரிசிகள் உட்கார்ந்து எழுதிக்கிட்டே இருந்தாங்க. ஆமென். சொல்ல சொல்ல எழுதிக்கிட்டே இருந்தாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சோத்த தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாக. நீங்களாம் எப்படி இருக்கணும் தெரியுமா? தேறினவங்களா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சும்மா அப்படியே டம்மி பீஸாவே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அப்படியே ஒண்ணுமே வந்துட்டு இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. நீங்க எல்லாம் தேறினவர்களாக இருக்கணும் எல்லாத்துலயும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தருடைய காரியங்களை, கர்த்தருடைய வசனத்துல, பரிசுத்தத்துல எல்லாத்துலயும் தேறினவர்களாக இருக்கணும். ஆமென். நீதியில, உத்தமத்துல தேறினவர்களாக இருக்கணும். அது மட்டுமல்ல, எந்த நற்கிரியும் செய்ய தகுதி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆமென். எல்லா நற்கிரிகளையும் செய்ய தகுதி உடையவர்களாக இருக்கணும். அது மட்டுமல்ல, சோத்திரம் அவைகளால் உபதேசத்துக்கும் கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும் நீதியை படிப்பிக்கிறதுக்கும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. அவருடைய சத்தியம், அவருடைய வசனம் எப்படிப்பட்டது தெரியுமா? சாதாரணமாக கிடையாது. சோத்திரம். ஆனா அவைகள் உபதேசம். ஆமென். இதுல உபதேசம் இருக்கு. அல்லேலூயா. சோத்திர உபதேசங்களை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த உபதேசங்களை அறிந்து கொள்ள வேண்டும். கடிந்து கொள்ளுதல் இருக்கு. ஆமென். சோத்திரம். உங்களுக்கு இல்லை கடிந்து கொள்ளுதல் நிறைய பேருக்கு பிடிக்காது. பிள்ளைகள் என்ன நீ இப்படி செய்யற, இப்படி செஞ்சதை பார்த்துக்கணும், அது கோபம் வரும். கடிந்து கொள்ளுதல் பிடிக்காது. ஆனா வேதத்துல, சத்தியத்துல, சபையில கடிந்து கொள்ளுதல் இருக்கும். ஆமென். இப்படிலாம் பேசினா எப்படி சர்ச்சுக்கு வருவாங்க? அதுதான சபை. ஆமென் சொல்லுங்க. நீங்களாம் ஏன் வரீங்க? சோத்திரம். நீங்களாம் வரல, ஆண்டவரை கொண்டு வராரு. ஆமென். சோத்திரம். மேல மாடியில் இருக்கிற சொன்னாரு, இப்படி பேசுறீங்களே, ஆனா வாரம் வாரம் வந்துடுறாங்களே அப்படின்னு. ஆமாயா, இங்க அப்படித்தான். எங்க கோயிலெல்லாம் அப்படி பேசினா அவனை நாளே அடிச்சு போட்டுருவோம். அப்படி ஏதாவது நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஏதாவது தண்ணி கிடி வச்சிருக்கீங்களா? சோத்திரம். ஆமென். அதுதான் நம்ம இந்த ஸ்டேஜில் உட்காந்து எனக்கு பாதுகாப்பான திடீர்னு ஒடியாந்துருவாங்க. அவங்க அடிக்காம வந்தா சரி. ஆமென். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சோத்திரம். நல்லா கவனிங்க. கடிந்து கொள்ளுதல் இல்லைன்னா நம்ம வளர முடியாது. சோத்திரம். ஆமென். கடிந்து கொள்ளுதல் இருக்கு வேதத்துல, சத்தியத்துல. சோத்திரம். அதை நீங்க வெறுக்கவே கூடாது. ஆமென். கடிந்து கொள்ளுதல். அங்க கடிந்து கொள்ளுதலுக்கும் சீர்திருத்தலுக்கும். யார் யார் போயிட்டு இப்படி செய்யாத, இப்படி இருப்போம் அப்படின்னு சொன்னா டப்புன்னு கோபம் மூக்கு வந்துடக்கூடாது. ஆமென். சுருக்குன்னு எழுதிடக்கூடாது கோபம். சோத்திரம். எல்லாம் சொல்ற சீர்திருத்தல் அவசியம். மனம் திரும்புதல் அவசியம். ஒரு தவறு செய்யும் போது சோத்திரம் ஒரு பனிஷ்மெண்ட் கொடுத்தா அதை ஏற்றுக்கொள்ளாயிரம். எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாரா, எனக்கு வேற சபட்டு போயிடக்கூடாது. சோத்திரம். அல்லேலூயா. அது நிறைவான வளர்ச்சி அல்ல, நல்ல வளர்ச்சி அல்ல. சீர்திருத்தம். ரைட் பாஸ்டர், திருந்துறேன். ஆமென் சொல்லுங்க. திருந்தணும். ஆமென். அதுதான். அதெல்லாம் இருக்கு வேதத்துல, சத்தியத்துல. அப்புறம் நீதியை படிப்பித்தல் இருக்கும். ஆமென். நீதியா இருக்கிறது எப்படின்னு எங்க சொல்லப்பட்டிருக்குது? இந்த உலகத்துல எந்த ஸ்கூல்ல கத்துட்டு வந்தீங்க நீதியா இருக்கிறத பத்தி? நீதி கதைகளை வேணா சொல்லியிருப்பாங்க. நீதியா இருக்கணும் அப்படின்னு எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சோம்?
சோதரன் எங்க படிச்சோம்? எந்த மார்க்கத்துல படிச்சோம்? வேதம் மட்டும் தான் சொல்லுது. ஆமென் சொல்லுங்க. நீதியை படிப்பிக்கிறதுக்கு இந்த சத்தியம் நமக்கு உதவுது, பிரயோஜனமுள்ளதாக இருக்கிறது. இந்த வேத வசனம் உங்களுக்கு கஷ்டமா இருக்கா தூக்கிட்டு வர்றதுக்கு? ஏதோ பாஸ்டர் சின்ன பைபிளா கொஞ்சம் ஹேண்டியா ஒரு பைபிள் வாங்கி கொடுக்கணும், ஹேண்டியா. சோத்திரம். ஆமென். ஸ்டைலுக்கெல்லாம் பைபிள் எடுத்து வரக்கூடாது. ஆமென் சொல்லுங்க. பைபிள் எடுத்து வரணும், நல்லா பெருசாக தூக்கிட்டு வரும், இப்படி வச்சுட்டு வரும். ஆமென் சொல்லுங்க. வண்டிக்குள்ளே வச்சுட்டு தெரியாமல் வந்து சேலைக்குள்ளே மறைச்சிக்கிட்டே வந்து ஸ்தோத்திரம் அப்போ வேண்டி எடுக்கக்கூடாது. ஏன்னா பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. நம்ம ஆளுங்க சொல்கிறது ஏன்ப்பா பைபிளை ஒழிச்சிட்டு வரீங்க, ரொம்ப பாதுகாப்பாக வச்சுருக்கோம், தூசி கீசி பண்ணுறக்கூடாது. இது பரிசுத்த வேதம். ஆமென். ஸோ நல்லா கவனிங்க. ஸோ அது பிரயோஜனம் உள்ளது. இட்ஸ் வெரி யூஸ்ஃபுல் டு அஸ். நமக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறது. ஆமென். ஸோ அடுத்தபடியாக மூன்றாவதாக நியூ சேஞ்ச், புதிய மாற்றம். அதுக்கு என்ன சொன்னா, we need to clean our ways. நம்முடைய வழிகளை நம்ம என்ன செய்ய வேண்டும்? சுத்திகரிக்க வேண்டும், க்ளீன் பண்ண வேண்டும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. புதிய மாற்றம் வரணும்னா சும்மா உட்கார்ந்துட்டு மாற்றம் வரணும் பேசுவதனால வருவது அல்ல. சோத்திரம். நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டும், நம்முடைய வழிகள் எல்லாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆமென். சோத்திரம். ஹல்லேலூயா. நல்ல ஒரு ஹெல்த்தி பாடி உங்களுக்கு வேணும்னா, நல்ல ஆரோக்கியமான சரீரம் உங்களுக்கு வேண்டுமானால் நீங்க என்ன செய்யணும்னா, you have to clean the junk foods in your kitchen. ஆமென். உங்க கிச்சன்ல சோத்திரம் உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான சரீரம் தேவை என்றால், இந்த உலகத்துல இருக்கிற மாதிரி சோத்திரம் நூடுல்ஸ் அதை இதை போட்டு சமைக்கிற பாருங்க, என்னென்ன ஊத்துறா நமக்கு தெரிய மாட்டேங்குது. உப்பு போடுறானா அல்லது அஜினோமோட்டோ போடுறானா நமக்கு என்ன செய்யறது இல்லை, தெரியறது இல்லை. அதெல்லாம் நம்ம கிச்சனை விட்டு நீக்கணும். அப்பதான் நமக்கு நல்ல ஒரு ஹெல்த் உண்டாகும். ஆமென் சொல்லுங்க. You have to clean so that your junk foods, அதை நீங்க க்ளீன் பண்ணாதான் உங்களுக்கு நல்ல ஹெல்த் வரும். If you want a healthy mind, உங்களுக்கு நல்ல ஆரோக்கியமான சோத்திர ஒரு சிந்தை உங்களுக்கு அவசியம் வேண்டும் என்று சொன்னால், so that you have to block some channels. ஆமென். நீங்க சில சேனல்களை நீங்களே தடை பண்ணி வைக்க வேண்டும். ஆமென். Praise the Lord. Hallelujah. டிவில பார்க்குற அந்த விஷயங்கள், இந்த விஷயங்கள், செல்போன்ல பார்க்குற அந்த விஷயங்களை நீங்க சோத்திரம் பிளாக் பண்ணி வைக்க வேண்டும். ஆமென். அப்பதான் ஹெல்த்தி மைண்ட் உண்டாகும். ஹல்லேலூயா. நல்ல சிந்தை உண்டாகும், நல்ல ஆரோக்கியமான சிந்தை உண்டாகும். டிவில வர்றதெல்லாம் பார்க்க கூடாது, செல்போன்ல வர்றதெல்லாம் பார்க்க கூடாது, எல்லா நோட்டிபிகேஷனையும் ஓபன் பண்ண கூடாது. ஆமென். If you block this kind of things, but you will clean. Hallelujah. நீங்க சுத்திகரிக்க, உங்க செல்போன் சுத்திகரிக்கப்படணும், உங்க டிவி சுத்திகரிக்கப்படணும், உங்க சிந்தைகள் சுத்திகரிக்கப்பட வேண்டும். ஆமென். அப்பதான் ஹெல்த்தியா இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆரோக்கியமா இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அதை செய்ய முடியும். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 22வது வசனத்துல, அந்தபடி முந்தின நடக்கக்கூடிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் நீங்கள் கலைந்து போடு. You have to depart the old nature in your life. உங்க வாழ்க்கையில இருந்த கடந்த கால சுபாவங்கள், கடந்த கால மனுஷனை you have to depart. அதை நீங்க தள்ளணும், க்ளீன் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. குப்பையை கூட்டி தள்ளிட்டு போறது போல. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தள்ளிட்டா வீடு சுத்தமா இருக்கும். ஆமென். Praise the Lord. அது கூட உங்க மைண்ட் சோதனை இருக்கிறதெல்லாம் கூட்டணும், கழிக்கணும், அள்ளி வீசணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சோதனை. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஆகிய மேலும் கொண்ட இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும், you have to separate the sin. நம்மை சுற்றி நிறைய இருக்கு. ஆமென். There are many things around us. நம்மை சுற்றி நிறைய பாவங்கள், நிறைய அசுத்தங்கள், நிறைய காரியங்கள் நம்ம சுற்றி தான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. ஆமென். We don't need to go today because everything around us. இன்னைக்கு நீங்க எங்கேயோ ஒரு இடத்துக்கு பாவத்தை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை. இன்னைக்கு உங்களை சுற்றியே இருக்கிறது. ஆமென். இந்த வசனம் சோத்திரம் இந்த செல்போன்லாம் வர்றதுக்கு முன்னாடி சோத்திரம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஆனா இன்னைக்கு பார்த்தா இதுதான் உண்மை. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற அப்படின்னு சொல்றதோட நம்ம பாக்கெட்டுக்குள்ளேயே இருக்கு. ஆமென். உலக பாவத்தின் சோத்திரம் எல்லாமே அங்கதான் இருக்கு. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்ப பாவத்தை நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாரமான யாவற்றையும், ஆமென், நம்மை சூழ்ந்து இருக்கிற பாரமான யாவற்றையும், நம்மை சுற்றி நெருங்கி இருக்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு, தள்ளினா தான் கிளீன் ஆகும். ஆமென் சொல்லுங்க. இந்த சத்தத்தையே காணோம். தூங்கிட்டீங்களா? எங்க தூங்குறது? ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. சொல்லுங்க சத்தமா. அல்லேலூயா. சுத்தம் பண்ணணும். ஆமென் சொல்லுங்க. சுத்தம் பண்ணா புதிய மாற்றம் உண்டாகும். அல்லேலூயா. நீங்க
காரியங்களை செய்யணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஸ்தோத்திரம். நாலாவதாக, நியூ சேஞ்ச், we need a good community. நமக்குள்ளே ஒரு புதிய மாற்றம் உண்டாக வேண்டுமானால் நமக்கு ஒரு புதிய சமுதாயம் உருவாக வேண்டும். ஆமென். பழைய சமுதாயம் என்று சொல்றது நம்ம வாழ்ற, நம்ம அடிக்கடி பழகிற, பேசுகிற அந்த கூட்டம். ஆமென். that is the community. ஆமென். அந்த சமுதாயத்துல தான் இருக்கிறோம். நம்ம சொந்தக்காரங்க வீட்டுக்கு போனா அது ஒரு சமுதாயம். அதான் நம்ம வாழ்க்கையில அடிக்கடி போறோம். சோதரம் பல ரட்சிக்கப்படாத குடும்பத்தோட இருக்கிறோம். அந்த ஒரு சமுதாயம். ஆமென். சோதரம். அப்ப இன்னைக்கு என்ன தேவைன்னா நமக்கு ஒரு நல்ல சமுதாயம் தேவையா இருக்கிறது. we need a good community. நல்ல சமுதாயம் வேணும்னா வேற எல்லா சபைக்குள்ள தான் இருக்கு. சத்தத்தை காண ஆமென் வரணுங்க. அல்லேலூயா. சபைக்குள்ள ஒரு நல்ல சமுதாயத்தை நாம் உருவாக்க முடியும், நாம உருவாக முடியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சபைக்குள்ள நல்ல ஒரு சமுதாயம் இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், வழி நடத்தக்கூடியதாக இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். எபேசியர் 4:25 சொல்லப்பட்டிருக்கிறது, அன்றையும் நாம் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறபடியால் பொய்யை கலைந்து அவனவன் பிறனுடைய மெய்யை பேச கடவன். மெய் பேசுற இடம் சர்ச்சா இருக்கணும். ஆமென். இதை விட வெளியில எங்கேயும் மெய் கிடையாது. ஆமென் சொல்லுங்க. இங்கே பொய் இருந்தா எப்படி இருக்கும்? அப்ப யோசிச்சு பாருங்க. இந்த சமுதாயம் இயேசுவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட சமுதாயம். நாம் எல்லாரும் ஒருவருக்கொருவர் அவயவங்களாய் இருக்கிறோம். we are the parts of the body. ஆமென். சரீரத்துல நீ கையை, நீ காலு, தலை, மூக்கு, நாக்கு எல்லாம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒரே சரீரத்துல we are fixed in one body. ஒரே சரீரத்துல நாம் இணைக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். அப்ப பாருங்க அந்த கம்யூனிட்டி. நமக்கு இப்படிப்பட்ட ஒரு கம்யூனிட்டி ஆண்டவர் இங்கே தான் வச்சிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு சமுதாயத்தை வச்சிருக்கிறாரு. ஆகியால் பிறருடைய மெய்யை பேச கடவோம். ஆமென். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு புதிய சமுதாயத்தை, நல்ல கிறிஸ்தவ சமுதாயத்தை, அருமையான ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டுமானால் இன்னைக்கு நீங்க போய் பேசாம உண்மையை பேசணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஒருவருக்கொருவர் உண்மையாய் நடந்து கொள்ள, ஒருவரை ஒருவர் நேசிக்க இன்னைக்கு நமக்கு அவசியம். அதுல 32வது வசனம் 4:32 ஒருவருக்கொருவர் தயவாயும் மனமுருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. தயவு, மன உருக்கம் எல்லாம் இங்கதான் கிடைக்கும். ஆமாவா இல்லையா? இந்த சமுதாயத்துல தான் கிடைக்கும். அல்லேலூயா. வீட்டுல இருக்கிற சொந்தக்காரனே சொத்துக்கு அடிபடுறான், உங்களுக்கு சூனியம் வைக்கிறான். சொந்த அண்ணன் உங்களை சாகணும்னு நினைக்கிறான். சொந்த சகோதரன் உங்க சொத்தை பறிக்கணும்னு நினைக்கிறான். ஆமென். அந்த சமுதாயத்துல சோதரம் இல்லாதது இங்க இருக்கேன் அப்படின்னா நீ என் வீட்டுக்கு வா, நான் உனக்கு சோறு தாரேன். சொல்லுவீங்களா சொல்ல மாட்டீங்களா? என்னடா இது பெரிய பிரச்சனை உண்டு பண்ணிடுவாரு போல இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்களா? அந்த சமுதாயம் தான் இந்த சமுதாயம் நான் நினைச்சுட்டு பேசுறேன். ஆமென். தயவு வருதா இல்லையா? உடனே ஒரு விசுவாசிக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா இன்னொரு விசுவாசி ஓடி வர்றீங்களா இல்லையா? ஆமென் அப்படின்றது கிடையாது. ஏன்னா நிறைய வர்றது இல்லை. அதனால சொல்லவும் பயமா இருக்கு. ஆனா இந்த சமுதாயத்தை நம்ம புதுசா படைப்போம். ஆமென். தயவுள்ள சமுதாயம் இங்கதான் இருக்கு. ஆலயத்துல மன உருக்கம் உங்களுக்கு தான் வருது. ஐயோ நம்ம சகோதரன் ஒருத்தர் கூப்பிடுவாங்க, அது அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. பாஸ்டர் வாங்க, ஒருத்தர் சாகுற நிலைமையில் இருக்காங்க, உடம்பு சரியில்லாம இருக்காங்க, ஜெபம் பண்ண வாங்க அப்படின்னு நம்ம கூப்பிட்டா நம்ம கொஞ்ச நேரம் கொஞ்சம் டயர்டா தான் இருக்கும். ஆனாலும் நீங்க உருவாக்குகிற அந்த சமுதாயம் ஒரு நல்ல சமுதாயம். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம வந்து அவங்களுக்காக ஜெபம் பண்றோம். இதை வேற யாரும் செய்யறா? ஆமென். ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போனோம், எப்பா இங்க வாங்கன்னு போன் அடிச்சோன்னே பைக் எடுத்துக்கிட்டு வராமோ அவன் உயிர் போயிருப்பான். அந்த வேகத்துல வரான். மெதுவா வர வேண்டி தாண்டானா? இல்ல, நீங்க தான் சீக்கிரம் வர சொன்னீங்க. அந்த சமுதாயம். ஆமென் சொல்லுங்க. மன உருக்கமுள்ள சமுதாயம். ஆமென். கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவர் மன்னிக்கிற சமுதாயம். இயேசு மன்னிச்சாரு. அந்த சமுதாயத்துல வாழ்றோம், கிறிஸ்துவின் சமுதாயத்துல வாழ்றோம். நீங்களும் நானும் அந்த சமுதாயமா மாறணும். ஆமென் சொல்லுங்க. உலகத்துல மன்னிக்க மாட்டான், செத்தாலும் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன். அதுக்கப்புறம் மன்னிச்சா என்ன, மன்னிக்காட்டீங்க நீதான் செத்து போயிட்டீங்க அப்படின்னு என்ன இருக்கு? ஆனா அதுதான் உலகம். நீங்க அப்படி இருக்கக்கூடாது. அப்ப நீங்க எங்க இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்க மன்னிக்காத ஆளா இருந்தா நீங்க எங்க இருக்கிறீங்க நான் சொல்றேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. சத்தத்தை காணுமே. 29வது வசனம் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, கெட்ட வார்த்தை ஒன்று உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதையே கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாக முடியும். இந்த சமுதாயம் நீங்க பேசுறதெல்லாம் கெட்ட வார்த்தைனா அசிங்கமான வார்த்தையை சொல்லல. ஏதாவது ஒன்று அப்படியே வந்து சூனியமா வந்து பேசி விட்டுறது,
லைட்டாக போட்டு விட்டு போயிடுறது. அந்த விதையை போட்டு விட்டு பேசாமல் அப்படி போய் அந்த தூரத்துக்கு பார்க்கறது வெடிக்குதா சோத்திரம் இல்லைன்னா முளைக்குதான்னு பார்த்து அந்த சமுதாயமாக இருக்கக்கூடாது. ஆமாம் சொல்லுங்க. நான் மற்றவங்களை பற்றி பேசுகிற அந்த சமுதாயமாக நம்ம இருக்கக்கூடாது. நாம் ஒருத்தர் நேரம் பார்த்தா நேரடியாக பேசிக்கணும். ஆமாம் சோத்திரம். அல்லேலூயா. உங்களை பற்றி நீங்கள் பேசலாம், அவங்கள பற்றி அவங்க பேசலாம். சோத்திரம். அது சந்திச்சாலே அல்லது போனை எடுத்தாலே அடுத்தவங்களை பற்றி பேசினா அது பேய் இருக்குன்னு அர்த்தம். ஆமாம் சொல்லுங்க. அது பேயின் சமுதாயம். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தருடைய சமுதாயம். கெட்ட வார்த்தைனா தவறான விதைகளை விதைக்கிறது, தவறான காரியங்களை பேசுறது, மற்றவர்களை பற்றி குறை பேசுகிற அனுபவங்கள் எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஸ்தோத்திரம் யாவருக்கும் பிரயோஜனம் உண்டாகிற நல்ல வார்த்தை. ஆமென் சொல்லுங்க. நீங்க ஒருத்தர பேசினா அவன் வளரணும், விசுவாசத்துல அவன் வளரணும், அவன் கர்த்தருக்குள்ள வளரணும், பரிசுத்தத்துல வளரணும். ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்க. அவன் நல்லவனா இருந்தா தொடர்ந்து உங்கள்கிட்ட பேசுவான், கெட்டவனா இருந்தா போயிடுவான். இதனடா எப்போ பார்த்தாலும் ஏசு அதே சொல்லிட்டு இருக்கு. சபையில தான் அவர் கூட பேசிட்டு கிடக்கிறாரு. சோத்திரம். இது வந்து பேசுதே, இவங்களும் வந்து பேசுறாங்களே சொல்ற ஆள் வந்து விட்டு அது ஓடிடும். ஆமே நல்லா இருக்குப்பா அந்த வீட்டுக்கு போனா. சோத்திரம். அந்த எம்மாவுக்கு போற சீஷர்கள் சொன்னாங்கல்ல, அவர் பேசும்போது நம்முடைய இருதயங்கள் கொழுந்து விட்டு எரியவில்லையா, அப்படி பேசணும். ஆமே நீங்க பேசுற வார்த்தை அடுத்தவனுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரியணும். ஆமே சொல்லுங்க. சோத்திரம். எரிய வச்சுட்டு வந்துடக்கூடாது வேற மாதிரி. ஆமே இது கொழுந்து விட்டு எரியணும்னா மகிழ்ச்சினால, சந்தோஷத்தினால, சாந்தி, கர்த்தருடைய வல்லமை அங்க ஏதோ கிரியேஷன். நீங்க பேசுற பேச்சு வார்த்தைகள் சோத்திரம் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ண வேண்டும். சமுதாயம் பழைய சமுதாயம் அல்ல, புதிய சமுதாயம், கிறிஸ்துவின் சமுதாயம். சபைக்குள்ளே கர்த்தர் வச்சிருக்கிறாரு. இந்த சபை உங்களை அற்புதமாய் வழி நடத்தும். ஆமே சோத்திரம். அல்லேலூயா. ஐயா சபையில நம்ம சொல்றோம் சிறு சிறு குழுக்கள் அங்கே கூடி ஜெபிக்கும்படியாக, சிறு சிறு குழுக்களாக கூடி நம்ம ஆண்டவரை ஜெபிக்க ஆராதிக்க இது ரொம்ப அவசியம். ஆமே ஏன்னு சொன்னால் அங்க நீங்க பகிர்ந்து கொள்கிற எந்த ஒரு காரியமும் யாரிடத்திலும் போய் ஷேர் பண்ண மாட்டார்கள். ஆமே அதான் நல்ல சமுதாயம். ஆமே சோத்திரம். நல்ல ஸ்மால் குரூப், ஒரு சின்ன கூட்டம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் சேர்ந்து நீங்க ஜெபிக்கும் போது ஒருத்தவங்க சொல்லுவாங்க, சோத்திரம் இந்த மாதிரி ஒரு பாவம் செஞ்சுட்டேன் எனக்கு தெரியல அப்படின்னு போய் பக்கத்து தெருல போய் சொல்லிடக்கூடாது. ஆமே அது எப்படி ஆளுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நீங்க நல்ல சமுதாயத்தில் வளரலன்னு அர்த்தம். ஆமேன்னு சொல்லுங்க. நானா இருந்தாலும் சரி ஆமேன்னு சொல்லுவோம். நல்ல சமுதாயம் எப்படிப்பட்ட சமுதாயம் தெரியுமா? அவளுக்காக தெய்வ சமூகத்தில் ஜெபிக்கிற சமுதாயம், யார்கிட்டையும் அவனுடைய ரகசியத்தை சொல்லாமல் மறைத்து வைக்கிற சமுதாயம். ஆமேன்னு சொல்லுங்க. அதைத்தான் உருவாக்கணும். டோன்ட் மினிமைஸ் அதர் பீப்புள் பெயின். அடுத்தவருடைய வேதனையை சோத்திரம் நீங்க மினிமைஸ் பண்ணாதீங்க. ஆமே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, யாராவது ஒரு ஜெப கூட்டத்தில் உட்கார்ந்து இருக்கும்போது சோத்திரம் ஒவ்வொருத்தரும் ஜெப குறிப்பு சொல்லுவாங்க. ஒரு அக்கா வந்து சொல்லுவோம் சோத்திரம் அடிக்கடியாக சொல்லணும்னு வச்சுக்கோங்க. இன்றைக்கும் சொல்லுது சோத்திரம் என்ன அப்படின்னா, எனக்கும் நீ வாய்மூடு, நீ எப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்லிக்கிட்டு இருப்பேன், உனக்கு வேற பிரச்சனை இல்லை, உலகத்தில் எல்லாருமே இல்லாத பிரச்சனை உனக்கு அமைதியாக இருந்துருவாங்க. இயேசு கிறிஸ்து வரும்போது பர்த்திமை குருடன் என்ன செஞ்சான்? தாவீதின் குமாரனே. அப்ப சீஷர்கள் என்ன செஞ்சாங்க? மினிமைஸ் பண்ணாங்க. என்ன பண்ணாங்க? அமைதியா சத்தப்படாது, ஏசுநாதர் வந்திருக்காரு, சவுண்டு கொடுத்துட்டு இருக்கேன், அமைதியா இருக்கு. அவன் விடல. ஆமென் சொல்லுங்க. இன்னும் அதிகமாய் சத்தம் போட்டான். ஆமென். நான் என்ன சொல்றேன், டோன்ட் மினிமைஸ் அதர்ஸ் ப்ராப்ளம். அவன் பிரச்சனை அவன்கிட்ட தான் இருக்கு, அதைத்தான் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆமென். அது சரி பேசுங்கன்னு சொல்றேன். அதுதான் கிறிஸ்தவ சமுதாயம். உலகம் சொல்லும் பேசாமல் வந்துட்டியா ராமாயணம் பாட, இந்த வார்த்தையை உபயோகம் பண்ணுவாங்க. சோத்திரம். ஆமென். நீ சொல்லுமா அப்படின்னு கேட்கறீங்க பாருங்க, அந்த அம்மாவுக்கு ஒரு ஆறுதல் உண்டா? நம்மளை கேட்கறதுக்கு ஒருத்தவங்க இருக்காங்களே, அதுதாங்க நல்ல சமுதாயம். அந்த சமுதாயத்தை உருவாக்க வேண்டும். அது சபையில தான் உருவாகும். Don't try to fix the people. சோத்திரம். ஒரு சிலரை குறித்து காரியங்களை நீங்க பாக்குறீங்க, கேட்கறீங்க. சோத்திரம். அவங்க தவறு பண்றாங்கன்னு தெரியுது. சோத்திரம். அவங்கள நம்ம என்ன செஞ்சிருவோம், இது திருந்தாத கேஸ் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், இது லைக் படாது அப்படின்னு உலகத்துல செய்வான். நீங்க அப்படி இல்லை, இவனுக்கு திருந்த ஒரு வாய்ப்பு இருக்கிறது. தேவன் ஆவியானவர் ஒரு நாள் கிரியை செய்வார், பரிசுத்த ஆவியானவர் வருவாரு, மனம் திரும்பிடுவான். அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு நமக்கு. ஆமென். ஆனா உலகத்துல சொல்லுவான், இது அவ்வளவுதான், உருப்படவே உருப்படாதுன்னு சொல்லுவோம். இங்க நீங்க சொல்லக்கூடாது. நல்ல சமுதாயம், இயேசு கிறிஸ்துடைய சமுதாயம். எப்படிப்பட்ட சமுதாயம்னா, அவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், அவனை கர்த்தர் மாற்றுவார், அவன் வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த சமுதாயத்தை உருவாக்க தான் கர்த்தர் உங்களை அழைச்சிருக்காரு. அல்லேலூயா. நீங்க ஃபிக்ஸ்
பண்ணிடாதீங்க யாரையும். இதான் அவங்களுக்கு தேடாதுன்னு விட்டுறாதீங்க. ஆமென். I focus on my own changes, not others changes. நான் என்னுடைய மாற்றத்தையே நான் எதிர்பார்க்கிறேன், மற்றவருடைய மாற்றத்தை நான் பேசுவதற்காக இல்லை. ஆமென். நீ மாறணும், நீ மாறணும், நீ மாறணும், நான் மாற வேண்டும். அதுல தான் நான் கவனமா இருக்கிறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இப்ப நீங்களும் நானும் எதுல கவனமா இருக்கணும்? அதான் நல்ல சமுதாயம். ஆமென். மற்றவர்களை குறை சொல்லுகிறவர்கள் நல்ல சமுதாயம் அல்ல, நான் தான் பாவின்னு சொல்றவங்க தான் நல்ல சமுதாயம். அதை தான் ஆண்டவர் பார்த்தாரு. காணிக்க போடுறவன் நல்ல சமுதாயம் இல்லை, பெரிய அள்ளி அள்ளி போட்டுட்டு பணத்தை அள்ளி போட்டுட்டு நான் ஆண்டவரே உமக்காக தசமபாகங்களை செலுத்துகிறேன், நான் உபவாசம் வாரத்தில் 2 நாட்கள் உபவாசம் பண்ணுகிறேன், சோதனை இப்படியெல்லாம் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. ஆனா அந்த வாசல் படிக்கு வெளியில் ஒருத்தர் சொன்னான், பாவியாகி என் மேல் கிருபையாயிருந்தான். இவன் இல்லப்பா, காணிக்கை போட்டவன் இல்லப்பா, உபவாசம் பண்றவன் இல்லப்பா, பாவின்னு தானே சொன்னா அவன் தான்ப்பான்னு சொன்னாங்க. நீங்க நல்ல சமுதாயம். ஆமென் சொல்லுங்க. நான் பாவி, நான் தப்பு செய்தேன், நான் தானே இந்த பிரச்சனை காரணம். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வரும்போது ஒருத்தர் இப்படி சொல்லி பாருங்க, பிரச்சனை நின்றும். ஆமென். சும்மா அதுலயே 2 விதமா சொல்லுவாங்க. ஆமா நான் தான் காரணம், போ உனக்கு அதுதானே சந்தோஷம், அப்படி சொல்லுங்க. ஆமாங்க நான் தான் காரணம், சாரி, அந்த கான்செப்ட்ல வரணும். ஆமென் சொல்லுங்க. அப்புறம் அவருக்கு வாய் கொளரும். இவ்வளவு நாள் காட்டு மட்டும் கத்திக்கிட்டு இருந்தவருக்கு வாய் உதறும். என்னடா இது வைப்ரேஷன் ஆகுதுன்னா அதுக்கு தானே இதை செய்யறது தான் நல்ல சமுதாயம். நல்ல சமுதாயம் என்ன செய்யணும்? நம்மகிட்ட சண்டை போடுற வாய் வைப்ரேஷன் பண்ணி விட்டுரும். சரி சரி வெளியே போயிடுவார் பைக் எடுத்துக்கிட்டு. ஆமென் சொல்லுங்க. அவர் திரும்பி வரும்போது நல்ல சமுதாயம் அங்கே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. சோத்திரம் இருக்கீங்களா? ஒரு அலையிலையா சொல்லுங்க. நல்ல மாற்றம் வேணும்னா ஸ்தோத்திரம், நல்ல கம்யூனிட்டியை உருவாக்க வேண்டும். 5வதாக நியூ சேஞ்சஸ், we need coachings. அல்லேலூயா. நமக்கு நல்ல மாற்றம் நம்ம வாழ்க்கையில அவசியம். அப்படின்னா நம்ம வழிநடத்துகிறவர்கள் அவசியம், கோச்சஸ் அவசியம். ஆமென். in this world there are many stars. இந்த உலகத்தில் நிறைய நட்சத்திரங்கள் வந்தார்கள். டெண்டுல்கர் வந்திருக்காரு, அவர் வந்திருக்காரு, அப்படி பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் வச்சாங்க. சும்மா வரல, அவங்களுக்கு ஒரு கோச்சர் இருப்பார். ஆமென். அந்த கோச் என்ன சொல்றாரோ அப்படி செய்வாங்க. ஸ்தோத்திரம். இப்ப அவர் கோச்சரா மாறிட்டார். அல்லேலூயா. இதான் கிறிஸ்தவம். நீங்க உங்களுக்கு ஒரு கோச்சிங் அவசியம், உங்களுக்கு ஒரு பாடத்திட்டம் அவசியம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அந்த கோச்சர் இல்லைன்னா மேல வர முடியாது, ஸ்கில்ஸ் வளர்த்து கொள்ள முடியாது. மோசேன்னு ஒருத்தர் இருந்தார்னா யோசுவாவுடைய கோச் யாருன்னா மோசே. ஆமென். ஸ்தோத்திரம். அவன் மோசே தான் கற்றுக் கொடுத்தார் யோசுவாவுக்கு. அடுத்து அவன் யோசுவாவை போல ஒரு தலைவனாக மாறிவிட்டான். ஆமென். எலிசாவுக்கு யார் கோச்னா எலியா. ஆமென். எலியா தான் எலிசாவுடைய கோச். அதனால தான் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். ஏய் நான் எரியோ மட்டும் போறேன், நீ இங்கே இரு, நீ வராத அப்படின்னு சொல்லுவாரு. இல்லை சத்தியமா சொல்றேன், உங்க பின்னாடி தான் வருவேன். அந்த கோச்சை விட்டா என் கதை போச்சு. பிரைஸ் லார்ட். அல்லேலூயா. அப்ப எலியாவோடே எலியாவோட அபிஷேகத்தை ரெட்டிப்பாக பெற்றுக்கணும். ஒரு கோச்சர், நல்ல கோச்சர் யார் தெரியுமா? தன்னை விட பெரிய ஆளா கொண்டு வந்து நிறுத்துறது தான். அதான் எலியா. ஆமென் சொல்லுங்க. இவர் 7, அவர் 14. ஆமென் சொல்லுங்க. சோ ஆண்டவர் அப்படிப்பட்ட கோச்சிங் அவசியம். தாவீதுனா சோத்ரம் சாமுவேல் தீர்க்கதரிசி கோச்சர். அல்லேலூயா. சாமுவேல்ட்ட கேட்க ஓடி போய் யுத்தத்துக்கு போகலாம். சோத்ரம் ஆண்டவர் என்ன சொல்றாரு? போ அப்படின்னா பரப்பிட்டு போயிடும். ஆமென் சொல்லுங்க. இல்லை நீ போகாத, போக மாட்டான். ஆமென். தாவீது தான் சாலமோனுடைய கோச்சு, உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பயிற்சியாளர். ஆமென் சொல்லுங்க. இன்னைக்கு எல்லாருக்கும் பயிற்சியாளர் அவசியம். பயிற்சியாளர் இல்லாம நீங்க ஒன்றும் மேல வர முடியாது. ஆமென். அதுக்காக தான் சில ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. சிலரை அப்போஸ்தலனாகவும், சிலரை தீர்க்கதரிசியாகவும், சிலரை சோதர சுவிசேஷகனாகவும், சிலரை போதகனாகவும், சிலரை மேய்ப்பனாகவும். ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலனுடைய வேலையை அப்போஸ்தலன் செய்வாரு, தீர்க்கதரிசியுடைய வேலையை தீர்க்கதரிசி செய்வாரு, சுவிசேஷனுடைய வேலையை சுவிசேஷன் செய்வாரு, போதகனுடைய வேலையை டீச்சிங் போதகன் தருவாரு. சோதர மேய்ப்பன் பாஸ்டர் பார்த்தா சொல்லிட்டு வர மாதிரி உங்களுக்கு தெரியும். நம்ம பாஸ்டர் சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு நீங்க நினைக்கக்கூடாது. சோதரன் இந்த மேய்ப்பன் தான் உங்களை அழைக்கிறதும், உங்களை திறந்து விடுறதும், உங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. உங்களுக்கு தண்ணி காட்டுறதும், உங்களுக்கு பராமரிப்பு பண்றதும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நீங்க குட்டி போட்டா அதுக்கு பேர் வைக்கிறதும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எல்லாம் யார் தான் செய்யறா?
சுவிசேஷன் வருவாராங்க இருந்து மோன்சி லாசரஸ் ப்ளீஸ் கம், ஐ ஹேவ் கேவ் a boy child, ப்ளீஸ் வருவாரா? இவர்தான் வருவார். ஆமென் சொல்லுங்க. எங்க தாத்தா செத்து போயிட்டாரு, மோன்சி லாசரஸ் போன் அடி, வர மாட்டாரு. யார் கிடைச்சா வருவாரு? இந்த சத்தத்தை காணோம். இது பிரச்சனை மாறுது அப்படின்னு நினைக்கக்கூடாது. உண்மையை சொல்லிட்டு இருக்கேன். அதான் உண்மை. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செய்வாங்க. மெய்ப்பனுடைய வேலை சின்னதா தெரியும், பெருசா தெரியாது. டிவியில வரமாட்டாரு இவரு. ஆமென் சொல்லுங்க. இவர் பெரிய பெரிய வால் போஸ்டர்லாம் இருக்க மாட்டாரு. ஆனா சோத்திரம் உங்களுடைய இதயத்துல இருப்பாரு அப்படின்னு விசுவாசிக்கிறேன். ஆமாவா? ஆமென். சோத்திரம். காரணம் தான் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. இவங்களை எல்லாத்தையும் வச்சு உங்களை வடிவமைக்கிறாரு, உங்களை உருவாக்குறாரு. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. சோத்திரம். அங்க கவனிங்க, நல்ல சமுதாயம். ஆமென். சீக்கிரமா நான் போறேன். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். சோத்திரம். கோச்சர். சோத்திரம் 2 வாசிங்க. 2 தீமோத்தேயு 2:2. அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நீ என்னிடத்தில் கேட்டவைகளை மற்றவர்களுக்கு போதிக்கத்தக்க உண்மையுள்ள மனுஷர்களிடத்தில் ஒப்புவி. ஆமென். அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு சொல்றாரு, எப்ப நான் என்கிட்ட நீ கற்றுக்கிட்டதை, என்கிட்ட பார்த்ததை, நான் உனக்கு போதிச்சதை நீ என்ன செய்ய? உண்மையுள்ள மனுஷர்கிட்ட போய் போதி. ஆமென் சொல்லுங்க. அவங்களுக்கு கற்றுக்கொடு, அவங்க கையில ஒப்புவி. அதான் கோச்சர். நான் அப்போஸ்தலன் பவுல் ஒரு ட்ரெயினரா இருந்து அப்போஸ்தலன் தீமோத்தேயுவை உருவாக்குகிறார். ஆமென். இப்போ தீமோத்தேயுவை பார்த்து சொல்றாரு, நீ போய் ஒருத்தன்ட்ட கொடு. ஆமென். சும்மா விளங்காதவன்ட்ட கொடுத்துறாத. சோத்திரம். யார்கிட்ட ஒப்புடி? உண்மையுள்ள மனுஷரிடத்துல ஒப்புவி. ஆமென். யார் உண்மையா இருக்கா? those who are faithful, அவங்கள்ட்ட ஆண்டவர் ஒப்புவிக்க சொல்லி சொல்றாரு. ஹalleluya. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11-13 வரைக்கும் ஏற்கனவே வாசிச்சோம். மேலும் நான் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தில் அறிவிலும் ஒருமைப்பட்டவர்களாகி கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷர் ஆகும்படிக்கு நம்ம பயிற்சி பெறணும். ஆமென். பாதி பயிற்சி இல்லை, பாதி நாள் கிளாஸுக்கு போய் பாதி நாள் கிளாஸ் போவோம் இல்லை, முழுவதுமாக கற்றுக்கொள்ளும் வரைக்கும் பயிற்சி எடுக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹalleluya. ஒரு சோதனை ஒரு கார் பயிற்சிக்கு போறீங்க அப்படின்னா 2 நாள் போயிட்டு அது எனக்கு தெரியும் அப்படின்னு இருந்தா ஒன்றும் ஓட்ட முடியாது. ஆமென். சோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இவன் போய் அந்த கார்ல உட்கார்ந்து ரிவர்ஸ் கியர் போடுன்னு சொல்வாரு அவரு. யாரு? சோதனை லைசென்ஸ் கொடுக்குற பிரேக் இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, ரிவர்ஸ் கியர் போடுங்க. இதை எனக்கு அவர் சொல்லி தரலையே அப்படின்னு சொன்னா, ஒருவேளை அவர் கூப்பிட்ட ஒரு கோச்சரை கூப்பிட்டேப்பா, நீ டிரைவிங்க்கு காசு வாங்கினியா? வாங்கினேன். ஏன் ரிவர்ஸ் கியரை சொல்லி கொடுக்கல? அவன் ஃபர்ஸ்ட் கியர் போடும்போதே போயிட்டான், ரிவர்ஸ் கியர் போடும்போது வரலையே பயிற்சிக்கு. ஆமென். அப்படி இருக்கா அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாத்தையும் கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க. பூரண புருஷன் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு கோச்சிங் அடங்கி இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. லேசா தெரிஞ்சுட்டா போதும், அவ்வளோ ஓடிவான் பைபிள் எடுத்துக்கிட்டு. கர்த்தர் சுவிசேஷங்களை அடைச்சா ஒரு வால் போஸ்டர் அடிச்சுக்கிட்டு ஒரு ஸ்தோத்திரம் ஒரு விசிட்டிங் கார்டு அடிச்சுக்கிட்டு ஸ்தோத்திரம் லேசம் தெரிஞ்சா போதும். பேய் வந்து ஜெபம் பண்ணும்போது சாதாரண போயிட்டு ஸ்டைலா இயேசுவின் நாமத்தினாலே போது பேய் ஆடும் பாருங்க, அங்க இங்கே ஆடும். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நான் ஆரம்பத்தில் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது பேய் ஆடிச்சு, நான் ஓடிட்டேன், வீட்டை விட்டேன். என்னை கூட்டிகிட்டு போனவர் அங்கே ஒரு நின்றுட்டு நின்றுவா ஏண்டா போற அப்படின்னாரு. அவங்கள சாமி அப்படின்னு நான் ஓடினவன் தான். ஆமென். அது என்னன்னா அரகுற ட்ரைனிங். அப்பயே பாஸ்ட் ஆகிட முடியுமா? இப்போ எந்த பேய் வந்தாலும் பயமே கிடையாது. பேய் நைட்டில் வந்தால் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாத, படுத்துருக்கு, காலையில் பேசிக்கலாம்னு சொல்கிற அளவுக்கு வளர்ந்துருக்கு. அப்படி வளரணும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமாம், அது பூரண புருஷன் ஆகிற வரைக்கும் ட்ரைனிங் அவசியம். ஆமென் 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 சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோத்திரம். கொஞ்சம் கொஞ்சமாக தான் வளர்ச்சி உண்டாகும். எங்கள் பாஸ்டர்லாம் எங்களுக்கு மைக்கை கொடுத்ததே கிடையாது. பிஎஸ்எஸ் ஆப்ரேட் பண்ணவும், பாய் போடவும், சேர் போடவும், சோத்திரம் கார் ஓட்டவும், சோத்திரம் எல்லாம் துடைக்கவும் வைக்கவும், நாயை குளிப்பாட்டவும், இதுக்காகவா பட்டம் பெற்றேன், இதற்காகவா போதக அபிஷேகம் பெற்றேன் அப்படின்ற கேள்வியெல்லாம் கேட்கல. அதை தான் செஞ்சோம். ஒரு காலம் வந்தது, கூப்பிட்டு மைக்கை மட்டுமல்ல சபையுடைய பொறுப்பையை கொடுத்துட்டு அமெரிக்காவுக்கு போயிட்டாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. முழு சபையை நடத்துகிற பொறுப்பு என் கையில் வந்திருக்கு. எனக்கு கீழே இப்போ 10 ஊழியர்கள் இருக்கிறது போல அவருக்கு கீழே 10-11 பேர் இருந்தோம். அதில் எனக்கு கீழே 10 பேரை அனுப்ப வச்சாச்சு. நான் சொல்லுவேன், நீ போய் ஈவினிங் மெடிக்கல் காலேஜுக்கு போ, நீ ஆர்எம்எஸ் காலேஜுக்கு போ, நீ இங்கே ஒருத்தநாடுக்கு போ, ஒவ்வொருத்தனையும் அனுப்பி வைக்கிற வேலையை இப்போ எனக்கு. அதுக்கு முன்னாடி நாயை குளிப்பாடு, காரை கழுவணும், அதுக்கு முன்னாடி இதைத்தான் செய்யணும். ஆமென் சொல்லுங்க. ட்ரைனிங். ஆமென். இதுக்காக இப்போ பைபிள் காலேஜுக்கு வந்தோம், இது ஒர்க் ஷாப் போயிருக்கலாமே அப்படி நம்மளால பேசியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கு. ஆமென். அல்லேலூயா. உங்களை சோதிக்கிற இடம்.
மனம் போனுதா, மனம் மாறுதா, டென்ஷன் ஆகிறீங்களா, சோதனை ஊழியமே வேணாம் அப்படின்ட்டு போறீங்களா, எல்லாத்தையும் பார்க்கணும். ஆமென் சொல்லுங்க. அதுக்கு தான் நாங்கள் சில நேரம் செய்வோம். ஏன்னா நாங்கள் அப்படிதான் கற்றுட்டு வந்திருக்கோம். ஆமென் சொல்லுங்க. நேரம் குறைவாக இருக்கு. நான் சொல்றேன், சோதனை 2 வருஷம் நிறைவான வளர்ச்சி அடைகிற வரைக்கும் நாம் பொறுமையாக காத்திருக்க வேண்டும். ஒரு நாள் வரும் கர்த்தர் நம்மை கனப்படுத்துவார். ஒரு நாள் வரும் கர்த்தர் நம்மை உயர்த்துவார். என்ன சத்தத்தை காணும். வளர்ச்சி அடைகிற வரைக்கும் உங்களுக்கு ட்ரெயினர் அவசியம். ஆமென் சொல்லுங்க. ஆமா, சோதனை சபையில் 4 விசுவாசி இருக்காங்க. மூத்த விசுவாசி நல்ல விசுவாசத்துல வளர்ந்த கர்த்தருக்கு பயப்படுகிற உண்மை உத்தமமான ஒரு விசுவாசி உங்களுக்கு டீச் பண்ணாங்கன்னா நீங்க கேட்கணும். ஆமென் சொல்லுங்க. சொல்லுங்க ஆமென். ஏன்னா தேர்ந்த ட்ரெயினர்ஸ், பாஸ்டர் எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்க முடியாது. இந்த வருஷம் அப்படிதான் நிறைய பேர் நான் நியமிக்க போறேன். அந்தந்த ஏரியாவில் சோதனை லீடர்ஸை நியமிச்சு அங்கங்க ஜெப கூட்டங்களை வச்சு உங்களை கொண்டு கர்த்தர் பயன்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. ட்ரெயினர்ஸா மாறணும். ஆமென். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் யார் தெரியுமா? கற்றுக்கொண்டு வளருகிறவர்கள். ஆமென் சொல்றார். வளருகிறவர் மட்டுமல்ல, ஸ்ட்ராங்கா வளருவார்கள். அல்லேலூயா. நம்முடைய குணம் என்ன? முதல்ல கற்றுக்கொள்ளணும், வளரணும், வலிமையாகணும். ஆமென் சொல்லுங்க. அதுதான் பூரண புருஷன். ஆமென் சொல்லுங்க. இருக்கீங்களா? அல்லேலூயா. வளரணும். If you so serious about your life, you need a coach. உங்க வாழ்க்கை குறித்து உங்களுக்கு ஒரு அக்கறை இருக்குமானால், உங்க வாழ்க்கையை குறித்து நீங்க அக்கறைப்படுகிறவர்களா இருப்பீர்களானா உங்களுக்கு பயிற்சியாளர்கள் அவசியமாக இருக்கு. ஆமென் சொல்லுங்க. கடைசியாக நியூ சேஞ்ச், ஒரு புதிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் வர வேண்டுமானால் நமக்கு விசுவாசம் அவசியமாக இருக்கு. We need faith. Amen. You can change with God. ஆண்டவருடைய ஸ்தோத்திரம் உதவியோடு கூட நாம் நிறைய காரியங்களை மாற்ற முடியும். ஆமென் சொல்லுங்க. கடைசியாக பிலிப்பியர் 4:13 சொல்லப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் சாப்டர் 4:30, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அந்த விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. அது விசுவாசம் தான் பேச முடியும். ஆமென். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும். ஒரு பொறுப்பை வாங்க முடியுமா? ஆமென். ஒரு ஃப்ளைட் ஓட்ட சொல்றாங்க, சோதனை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய முடியும் அப்படின்னா சோதனம் நீ சாவியை வாங்கிட்டு போனா அவங்க ஆண்டவர் தருவார். அல்லேலூயா. நீங்க ஒரு காரியத்தை செய்வதற்கு நீங்க ஆண்டவரால முடியும். எனக்கு தெரியாது, நான் உங்களுக்கு நடத்துவார். விசுவாசிங்க. ஆமென் சொல்லுங்க. உங்க குடும்பத்தை, உங்க பிசினஸை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கனப்படுத்துவார். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 9:29 சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவருடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு விசுவாசத்தின்படி தான் உங்களுக்கு ஆகும். ஆமென் சொல்லுங்க. உங்க திறமைப்படி ஆகாது, உங்க படிப்பின்படி ஆகாது, உங்க அறிவு ஞானத்தின்படி ஆகாது. ஆமென். விசுவாசத்தின்படி ஆக கடவுது. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எல்லா ஆசீர்வாதங்களும் விசுவாசத்தினாலே வரும். விசுவாசத்தினால வராத யாவும் சொல்லுங்க நல்லா பாவமாய் இருக்கிறது. ஆமென். விசுவாசிக்காம சோதனை நமக்கிட்ட எல்லாம் வரும். வர்றதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம் நினைக்கூடாது, அது பாவம். ஆமென். through faith, அதுதான் நமக்கு அவசியம். விசுவாசத்தினாலே வரணும். அந்த ஜெபம் நமக்கு அவசியம். நம்ம பிள்ளைங்க கேட்டோம்னா வாங்கி தரக்கூடாது. சொல்லணும், ஜெபம் பண்ணு, ஆண்டவர் சொன்னா தானே. இதை நீங்க பழக்கி பாருங்க, உங்க பிள்ளைங்க விசுவாசத்துல வளருவாங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். காசு இல்லைன்னு சொல்லாதீங்க, அது இல்லைன்னு சொல்லாதீங்க. ஜெபம் பண்ணு. ஏசப்பா சொன்னானா நான் தாரேன் அப்படின்னு சொல்லுங்க. அவன் ஜெபம் பண்ணானா அவன் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுங்க. ஆமென். அப்போ அவன் சொல்லுவான், ஏசப்பாட்டு ஜெபம் பண்ணேன், ஏசப்பா எனக்கு வாங்கி தந்தாரு. அவன் சொல்லுங்க. விசுவாசம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணணும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவை ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட், மாற்றம். இந்த புது வருஷத்துல நமக்கு புதிய மாற்றங்கள் அவசியமாக இருக்கு. நியூ சேஞ்சஸ் ஆர் ரெக்யர்ட். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு அது நமக்கு அவசியமாக இருக்கு. புதிய சிந்தை நமக்கு முதல்ல உருவாக வேண்டும். சிந்தையில ஒரு மாற்றம் வரணும். சொந்த சிந்தையில மாற்றம் வந்த உடனே அப்படியே விட்டுட்டா அது டம்மி ஆயிரும். ஆனால் அதை கற்றுக்கொள்வதற்கு நம்ம ஆயத்தப்படணும். சொந்த புதிய மாற்றத்துக்கு நேராக வருவதற்கு நாம் வேதத்திலிருந்து சத்தியத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் கூட விடுதலையாகும். வேதமே சத்தியம். சொந்த கர்த்தர் உங்க கையில சத்தியத்தை கொடுத்திருக்கிறாரு. சொந்த ஹல்லேலூயா. புதிய மாற்றம் வேண்டுமா? We need to clean our ways. நம்முடைய வழிகளை நாம் சுத்திகரிக்க வேண்டும்.
ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லா பாவத்தையும் நம்மை சுற்றி இருக்கிற சகல அசுத்தங்களை தள்ளிவிட்டு இயேசுட்ட ஓடி வரணும். ஆமென் சொல்லுங்க. அந்த குப்பையோட ஓடி வரக்கூடாது, குப்பையை தள்ளிவிட்டு ஓடி வர வேண்டும். நியூ சேஞ்ச். we need a good community. நல்ல ஒரு சமுதாயம் நமக்கு அவசியம். அந்த சமுதாயத்தை நாம் உருவாக்க வேண்டும். நல்ல சமுதாயம். நியூ சேஞ்சஸ். we need coaching. நமக்கு பயிற்சியாளர்கள் அவசியம். பயிற்சியாளர்கள் இருந்தால் தான் நம்ம திறமை உள்ளவர்களாக மாற முடியும். புதிய மாற்றம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகும். நியூ சேஞ்ச். we need faith. நமக்கு விசுவாசம் அவசியமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு கர்த்தர் விசுவாசத்தை நீ தருவாராக. எல்லாருக்கும் வாயிலை திறந்து ஜெபம். ஆண்டவரே, எனக்கு ஒரு புதிய மாற்றம் அவசியமாக இருக்கிறது. நான் என்னுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த புதிய மாற்றம் எனக்குள்ளே கடந்து வரட்டும். என் சிந்தனையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும். நான் கற்றுக்கொள்ளுகிற அனுபவத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே. Lord, give me the teachable spirit of God. Hallelujah. ஆண்டவரே, சுத்திகரிக்கிற ஒரு வாழ்க்கை எனக்கு தாங்க. க்ளீன் பண்ண எனக்கு கிருபை தாரும். என் சிந்தையில இருக்கிறத நான் க்ளீன் பண்ணணும். ஆண்டவரே, சொல்ல எனக்கு கிருபை தாரும். எல்லா சுத்தத்தை தள்ளிவிட்டு விசுவாசத்தை தூக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஓடி வர எங்களுக்கு கிருபை தாரும். அசுத்தத்தோடு நாம் உங்களை பின்பற்ற முடியாது. அசுத்தத்தோடு பின்பற்ற முடியாது. ஆண்டவரே, எங்களுக்கு நல்ல சமுதாயத்தை இந்த ஆலயத்தில் தந்திருக்கிறீங்க. ஒருவர் கட்டி எழுப்புகிற உண்மை உள்ள ஆண்டவரே, தயவுள்ள ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஒருத்தருக்கு உதவி செய்கிற ஒரு சமுதாயத்தை உருவாக்க எங்களுக்கு கிருபை தாரும். அப்பொழுது நான் மாற்றம் அடைவேன். எனக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும். பழைய ஆண்டவரே, உலக சமுதாயத்திலே நான் இருப்பேன். ஆனால் பழைய பேச்சு, பழைய சிரிப்பு, பழைய ஸ்தோத்திர காரியங்கள் எனக்கு உண்டாகும். எனக்கு ஒரு பயிற்சியாளரை நான் நியமித்துக் கொடுக்கிறேன். எனக்கு பயிற்சி கொடுக்கிற எங்கள் ஊழியர் ஸ்தோத்திரம், அவரை நான் பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாரும். அவருடைய போதனைகளுக்கு செவிசாய்க்க எங்களுக்கு கிருபை தாரும். ஆண்டவரே, கற்றுக்கொள்ள வளர பலனடைய கிருபை தாரும். ஆண்டவரே, விசுவாசத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்கப்பா. நாங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் இருந்து உம்மை பின்பற்ற எங்களுக்கு கிருபை தாரும். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று சொல்கிறேன். எங்கள் சரீரத்தில் காணப்படுகிற பலவீனப்பட்ட மரித்து போன சரீர உறுப்புகளை எல்லாம் கர்த்தர் இப்பொழுது உயிர்ப்பிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் நாங்கள் விசுவாசிக்கிறோம், நீர் ஜீவனுள்ள தேவன், எங்களுக்கு சுகத்தை தருகிறவர் என்று விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு ஆரோக்கியத்தை தருகிற, விடுதலை தருகிறவர் என்று விசுவாசம். நாம் மகிழ்கிறது வாழ்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்கள் நீங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரம். என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகம் நம் அனைவரோடும் கூட இருந்து வேண்டும் சதா காலம் இருப்பதாக. ஆமென். ஆமென். எல்லாரும் அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. சோதர கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. எல்லாரும்